சார்ட்டை பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிடும். இதுதான் சுப்பு ப்ரோ சார்ட்ல சொல்ல வராரு அப்படிங்கிறது புரிஞ்சிடும். நம்ம என்ட்ரி போடுவோம். நான் என்னோட சார்ட்ல என்ன இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியலன்னு வைங்களேன், உங்களுக்கு நம்பிக்கையே வராது. ஃபர்ஸ்ட் என்னதான் அது போய் டார்கெட் அடிச்சாலும், என்ன பிரேக் ஈவன் பண்ண ஏதோ ஒன்று ப்ராஃபிட்டபுளா இருந்தாலும் உங்களால எடுக்கவே முடியாது. ஏன்னா அதை பத்தி தெரியாது. கரெக்ட் தானே? அதுதான் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி, நான் வந்து ரொம்ப நாளாவே நான் வந்து ஒரு 10 வருஷமா எலியாட் வேவ் மட்டும் வச்சு தான் ப்ரோ பண்றேன். நிறைய கான்செப்ட் எனக்கு தெரியும். ஐசிடில இருந்து எஸ்எம்சில இருந்து எல்லாமே தெரியும் எனக்கு, பேட்டர்ன்ல இருந்து எல்லாமே. பட் நான் வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ் ஒன்லி ஃபார் எனக்கு எங்க போனாலும் வந்து அதாவது நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, நம்ம எங்க போனாலும் நான் கடைசி இங்கே தானே வருவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா எலியாட் வேவ் தான். நான் அதுல இருந்து தான் எப்படி ஸ்டாப் லாஸ் கம்மி பண்றது அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் நான் வந்து என்ன பண்றது போறது. ஆமா, அதுல வந்து சிம்பிளிஃபை ரொம்ப ஈஸியான விஷயம் ஒண்ணுமே இல்லை. அந்த ஏபிசியை வச்சு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது எலியாட் வேவ்ல பாத்தீங்கன்னா ஒரு 11 பேட்டர்ன்ஸ் இருக்கு, அவ்வளவும் தேவையில்லை. இல்லைன்னா வாரம் ஒரு இன்னொரு 2-3 கான்செப்ட் இருக்கு எலியாட் வேவ்லேயே வந்து சிம்பிளிஃபையை எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்ட்டு. அதுங்க வர வாரத்துல நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏபிசியை மட்டும் முடிச்சிருவோம் டக்குன்னு. ஒரு 10-15 நிமிஷம் கூட ஆகாது விஷயத்தை சொல்றதுக்கு. பேக் டெஸ்ட் அடிக்க உங்களுக்கு டைம் எடுக்கும். மோஸ்ட்லி எல்லாம் கோல்ட்ல தானே ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த கான்செப்ட் வந்து யூனிவர்சல் கான்செப்ட். எல்லாம் எதுல வேணா யூஸ் பண்ணலாம். 1 மினிட்டா 30 மினிட்ஸா 2 ஹவர்ஸ் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? விஷயம் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க 1 மினிட் சார்ட்லயும் அப்ளை பண்ணலாம். இல்ல ப்ரோ எனக்கு வந்து கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் தான் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இது சார்ட் ஓபன் பண்ணோன்னே பிஓஎஸ் தான் வருது. யாருப்பா இது? ஏபிசி. நான் இந்தியன் மார்க்கெட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன். மோஸ்ட்லி மார்னிங் ஹவர்ஸ் தான் இந்தியன் மார்க்கெட் தான். ஒரு இது ஆயிடுச்சுன்னு வைங்களேன். நான் இப்ப அதாவது என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல எங்க பொண்ணுது இந்த ஜூம் மீட்டிங்லாம் போடுவாங்கல்ல, இந்த மழை பெஞ்சிட்டு இருந்ததுல. ஆமா, அதுல ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை வச்சு கத்துக்கிட்டேன். எப்பவுமே கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிடணுமா. புரியுதா உங்களுக்கு? எதுக்கு அப்படின்னா அது எதுக்குன்னா அது ஒரு நல்ல விஷயம் உண்மையிலுமே. ஏன்னா நம்ம சொல்ற ஆமா ஆப்போசிட்ல கேக்குறாங்களா, தூங்குறாங்களா, படுத்துட்டு கேக்குறாங்களா, அட்டென்ஷன் இருக்காங்கிற பாக்குற விஷயம் தான். இப்போ ஏதோ ஒரு கார்னர் வச்சுக்கலாம். மார்க்கெட்ல வந்து என்னன்னா எப்பயுமே வந்து உங்களுக்கு நம்ம குமார் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ஸ்விங் அவர் பிடிச்சிருவார். அது கரெக்டா அவர் சொல்லிட்டார். ஸோ வாட் எவர் ஒரு கடைசியா ஆமா, இப்போ நம்ம பார்க்க போறது ஸோ இப்படி இருக்கு. ஓகேங்களா? இதுதான் பேட்டர்ன். ஏபிசினா இதுதானே. ஜஸ்ட் மேல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐங்கிறத விட அது எப்படி போடணுங்கிறது, அதாவது இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறதையும் சொல்லிடுறேன். அவருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏபிசியை பிடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது. அது ஒரு பிரச்சனை இருக்கும். அது எனக்கும் ஆரம்பத்தில் அதுதான் இருந்தது. அது கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா நான் இப்ப சொல்ல போற ஃபிப்பு போட்டு ப்ரோ இந்த ஒரு ட்ரேட் முடிஞ்சது ப்ரோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏபிசி பேட்டர்னு. ஓகேல 1 2 3 பேட்டர்னு எல்லாமே இதுதான். ஓகே, இப்போ வந்து என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்விங்கை பிடிச்சிருவாங்க. மார்க்கெட்ல எங்கேயா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐயோ எக்ஸ்ட்ரீம் லோவை பிடிச்சிட்டு பண்ணாங்கன்னா இது வரைக்கும் முடிஞ்சிடும். இது ஒரு ஏபிசினே வச்சுக்கலாமே. இது ஒரு ஏ, இது ஒரு பி, இது சி. ஓகேங்களா? ஸோ இந்த ஐக்கு மேல எங்கேயாவது க்ளோஸ் பண்ணிடுவாங்க டார்கெட். இதுக்கப்புறம் என்ன எப்படி ட்ரேட் பண்றதுன்னு தெரியாது. அப்படி இல்லையா, அவர் எங்கேயோ ஒரு இடத்துல, அதாவது நார்மலா இதெல்லாம் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஜென்ரலா எல்லாத்துக்குமே ஆகும். ப்ரோ ஏபிசிங்கிறது வந்து நீங்க சொன்னபடி ஏபிசி ஆயிடுச்சு.
நான் வந்து இந்த இடத்துல ஏல இருக்கும்போது, அதாவது மார்க்கெட் ஒரு பாட்டம்ல இருக்கும்போது நான் இங்க எங்க ரேண்டமா ட்ரேட் போட்டேன் அப்படின்னா, ஒரு ஃபிப்ப வச்சு இப்படி எங்கேயாவது ஒரு 61.8லயோ 70லயோ 80லயோ நான் ஒரு ட்ரேட போட்டேன் அப்படின்னா, ஓகே. நான் சி வரைக்கும் ரன் பண்ணிட்டேன் ப்ரோ. ஏக்கு மேல வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியாது. இந்த இப்படி இவ்வளவு தூரம் போயிடுச்சு, இதெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாது. ஓகேங்களா? அது உங்களுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கும். அதையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஏன்னா அதுதான் அட்வான்ஸே. சொல்ல போற விஷயத்துல ரொம்ப சிம்பிள். ஆனா அட்வான்ஸ் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே. இப்போ மேல இருந்து சரி இதே விஷயம் தான் உங்களுக்கு. இப்போ எங்கேயாவது இங்க இருந்து வருது. இப்படி மேல போனால ப்ரோ, இது வந்து ஏன்னு எடுத்துக்கூடாதான்னா எடுத்துக்கலாம். ஸோ நான் பி நீங்க ட்ரேட் போடலாமான்னா நீங்க போடலாம். சி போடலையா ப்ரோ, ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அப்படிங்கிறது இது ஒரு டவுட் வரும். ஸோ இந்த 2 டவுட் இருக்கும். ஏபிசி முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ட்ரேட் பண்றது? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எனக்கு இப்படி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, இங்க என்ன பண்றது? இந்த 2 விஷயம் இருக்கும். வேற ஒன்றும் இருக்காது. ஓகேங்களா? ஏபிசி பேட்டர்ன்ல வர டவுட், எனக்கு வந்த டவுட் இது 2 தான். அதனால எல்லாத்துக்குமே இந்த டவுட் வரும்னு நான் நம்புறேன். அதையும் சொல்லிடுறேன். ரமேஷ் ப்ரோ, உங்களுக்கு இதான டவுட்டு? ஆமா, அந்த டவுட் தான். நீங்க ஏன்னு ஏதாவது நிறைய ஸ்விங் இருக்குது. ஸோ நான் இதை போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபிபு போடுறேன்னு வைங்க. நான் இதையே பிடிச்சிட்டேன் ப்ரோ. ஓகேங்களா? இது ஒரு ஏன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த பக்கம் இருக்க ஒரு ஸ்விங் ஐயே எடுத்துட்டான். எக்ஸ்ட்ரீம், அதாவது பக்கத்தில் இருக்க ஸ்விங் ஐயே எடுத்துட்டான். நான் ஏன்னு மார்க் பண்ணிட்டேன். ஸோ பி வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ட்ரேட் போடுவேன். சி எனக்கு மேலே போகலையே ப்ரோ, இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? போகல, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு, நேராக போய் கீழே இறங்கிட்டான்ல. இந்த ட்ரேட்ஸ் ஃபெயிலியர் தானே. பார்த்தோன்னே தெரியுது ஒரு 2 ஃபெயிலியர் ஒரு சக்ஸஸ் இருக்குது. அப்போனா எவ்வளோ உங்களுக்கு 30-40% ஆயிடுச்சு இல்லை? வின் ரேஷியோவே உங்களுக்கு 40% ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். இது எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், இந்த ஏபிசி மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வந்து ஒரு மைனர் ஏபிசியாக தான் இருக்கணும். அதாவது வந்து மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் டைரக்ஷன் மாறுது அப்படின்னா நீங்கள் எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் லைட்டாக தொடுறேன் நான், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ மார்க்கெட்டு இப்படி மேலே போய்கிட்டே இருக்குது. ஏபிசிக்குள்ள மறுபடியும் வந்துடுவேன். இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ இந்த இடத்துல இப்படி வருது. இப்படி வந்தால் இது வந்து எக்ஸ்ட்ரீம் டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா இல்லையா? இது எக்ஸ்ட்ரீம் டாப்னு நம்ம சொல்ல முடியுமா? மார்க்கெட் இப்படி மேலே போய்கிட்டே இருக்குது, கீழே இருந்து இப்படி போயிட்டே இருக்கிறான் மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு ப்ரைஸ் இப்படி வந்திருக்குது. ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரீம் டாப்பா? இது மறுபடியும் மேலே போவானா போக மாட்டானா, அதை எப்படி சொல்ல முடியும்? இப்படி பிவாய்ஸ்லாம் விட்டுருங்க, நான் அதெல்லாம் எஸ்எம்சி பக்கம் வரல. அந்த லோ உடைச்சாதானே இல்ல. இப்போ இந்த லோ உடைச்சிச்சுன்னா நீங்க வந்து இத மார்க்கெட் ஐ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவீங்க. அப்படிதானே? ஆமா. இப்படி உடைச்சிட்டு இப்படி விக்கு விட்டுட்டு இப்படி போயிட்டானா பாசிபிலிட்டி இருக்கு, அப்படியும் போறதுக்கு இருக்கு. இப்போ வந்து என்னன்னா மார்க்கெட்ல வந்து ஆல்ரெடி 1932 நினைக்கிறேன் டவ் தியரி அப்பதான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, டவ் தியரியில ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து எப்பயுமே ஒரு ஹையர் ஐயோ ஒரு லோயர் லோவோ ஃபார்ம் ஆகல அப்படின்னா மார்க்கெட் ரெண்டு மாறுற மாதிரி விஷயம் கிடையாது. அதாவது என்ன சொன்னாங்க டவ் தியரியில அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்ல டைரக்ஷன் எப்போ மாறும் அப்படின்னா, இப்படி போயிட்டு இருக்க மார்க்கெட் இப்போ இது என்ன ஃபார்மேஷனு, ஹையர் ஐ ஃபார்மேஷன். அதாவது ஒரு ப்ரீவியஸா இருந்த ஒரு ஐயே எடுத்துருச்சு மார்க்கெட், கீழே போட்ட டயக்ராம். புரிஞ்சுதாங்க ப்ரோ? ஆமா. இப்படி அதாவது இன்சியலா இப்படி ஒன்று நடந்தா மட்டும்தான் இது வந்து என்னது நீங்க என்னன்னு மார்க் பண்ணணும். அதாவது மார்க்கெட் டைரக்ஷன் மாறிடுச்சுங்கிறதுக்கே இதுதான் அர்த்தமே. இப்படி நடந்தாதான், ஒரு ப்ரீவியஸா இருந்த ஒரு ஐயை எடுத்தாதான் மார்க்கெட் என்ன ஆக போகுது, மேலே போக போகுது. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, இப்படி மார்க் பண்ணக்கூடாது, இது ஏபிசின்னு இப்படி மார்க் பண்ணக்கூடாது. புரியுதா இல்லையா? இப்ப இந்த இடத்துல இருக்குதுன்னு வைங்களேன், மார்க்கெட் இப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பார் ரிப்ளைல போயிட்டு இப்போ மார்க்கெட் இப்படி மேல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க மார்க்கெட் எப்படின்னா இருக்கு அப்படின்னா கீழ இருந்து எப்படி போயிருக்கிறான், ஸோ இங்க இருந்து இப்படி போயிருக்குன்னு வைங்க. நீங்க இந்த ஐயை உடைக்கும் போது தான் நீங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணுவீங்க, மார்க்கெட் மேல போகுதுன்னே கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. கரெக்டா? அதுதான் வந்து 1932ல சொல்லியிருக்கிறாங்க, டவ் தியரியில சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ நீங்க நீங்க இப்படி வந்தாதான் நீங்க ஏவே மார்க் பண்ணும். நீங்க போயிட்டு இதை வந்து எது ஏன்னு அந்த மார்க் பண்ணக்கூடாது. இப்ப இப்படி இருக்கு. ஸ்ட்ரக்சரை ஆமா உடைச்சாதான் இதை போயிட்டு ஃபர்ஸ்ட் ஏ ஏவே ஃபார்ம் ஆகுது. ஆமா நீங்க வந்து இதை வந்து ஏ இது பி இப்படி சின்னு மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா மோஸ்ட்லி என்ன ஆகுது மார்க்கெட்டு மேல ஒரு ஸ்விங்க விடுறான், அதை இன்டியூஸ்மெண்ட் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு கீழே சல்லுன்னு இறங்கிடுது மார்க்கெட். ஓகேங்களா, இது மேல போகாம அப்படியே இறங்கிரும் மார்க்கெட். இதுதான் நடக்குது. இங்க இவ்வளவு பெரிய டவுன் ட்ரெண்ட் இருக்குது, மார்க்கெட் என்ன ஆகுது பக்கத்துல இருக்க ஒரு ஐயை உடைச்சிட்டு சல்லுன்னு இறக்கிடுவானுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ நீங்க அப்போ வந்து மார்க்கெட் இது வந்து ஏபிசின்னு மார்க் பண்ணக்கூடாது. நீங்க ஏவை எப்போ மார்க் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் ஒரு ஏ. எப்போ எதனால ஏன்னு மார்க் பண்றோம் அப்படின்னா, ஏக்கான எலிஜிபிலிட்டியே ப்ரீவியஸா அந்த ஒரு ஐயை உடைச்சிருக்கணும். இந்த ஐ கிடையாது, இந்த சோர்ச் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா, அந்த கதையெல்லாம் கிடையாது. ப்ரீவியஸா இருந்த லோயர் ஐயை உடைச்சிட்டான் அதனால நான் ஏன்னு மார்க் பண்றேன், அதெல்லாம் கிடையாது. நீங்க ஏன்னு மார்க் பண்ண வேண்டிய இடம் ஒரு ஹையர் ஐ வந்திருக்கணும் மார்க்கெட்ல, அப்பதான் நீங்க ஏன்னு மார்க் பண்ணணும். ஓகே, புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? யாருக்காவது ஏதாவது இருந்தா இப்ப கேட்கலாம். ஏ வந்து குவாலிஃபை பண்றதுக்கான ஏ ஃபில்டர் எங்க வந்து இதுதான். ஏவை எந்த ஸ்விங் ஹைல மார்க் பண்றது? ஆமா, ஏவை எந்த ஸ்விங் ஐல மார்க் பண்றது. ஏ வந்து இங்க மார்க் பண்ணக்கூடாது. அதாவது ஏவை கொண்டு வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஏ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஹையர் ஐன்னு இருக்கணும். ஹையர் ஐயோ லோயர் லோவோ இருக்கணும், அப்பதான் ஏ. ஒரு ப்ரீவியஸ் திங் உடைச்சிருக்கணும். ஆமா, இல்ல சம் கேஸ்ல இப்படி இருக்கலாம். அதாவது வந்து இந்த லோயர் ஐயை எடுக்காமையே உங்களுக்கு என்ன ஆகும் மார்க்கெட், அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு நான் இப்படி பாருங்க. இங்க பாருங்க, புரிஞ்சுக்கணும்னா 2 ஹை இருக்கணும் இல்ல 2 லோ. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல வந்து எந்த சோச்சுமே இல்ல. அதாவது ப்ரீவியஸா இருந்த லோயரை எங்கேயுமே எடுக்கல. ஓகே, ஆனா மார்க்கெட் என்ன இருக்குது, 2 ஹை இந்த கொடுத்து இடத்துல ஒரு ஐ வச்சுட்டு இப்படி ஏபிசின்னு மார்க் பண்ணக்கூடாது. அதாவது நானே அதான் மார்க் பண்றேன். ஓகேங்களா, ப்ரீவியஸா இருந்த ஒரு ஒரு ஸ்விங் ஐயே இந்த இடத்துல எடுத்திருக்கானா, ப்ரீவியஸா ஒரு ஐ கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு லோ வந்திருக்குது, இந்த எக்ஸ்ட்ரீம் லோவை எடுக்கல, அதுக்கப்புறம் இந்த ஐயை உடைச்சிருக்கலாம். ஸோ அப்பதான் நீங்க வந்து ஏனே இது குவாலிஃபை பண்ணும். இப்ப புரியுது இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. ஓகே, இப்பதான் நீங்க ஏன்னு குவாலிஃபை பண்ணும். ஓகே, ஏ குவாலிஃபை பண்ணியாச்சு. ஏ குவாலிஃபை பண்றதுக்கான கிரைட்டீரியா எவ்வளவுதான். ஓகேங்களா, ப்ரீவியஸா இருந்த ஒரு இது ஐ தான், ஃபர்ஸ்ட் டைம் வரனால இது ஒரு ஐ. ஓகேங்களா, அந்த ஐயை வந்து பிரேக் பண்ணி ப்ரைஸ் க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஏ கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, நமக்கு வந்து ட்ரேட் எப்பயுமே ஏல இருக்கக்கூடாது, ரெடிமேடா இருக்கும் மார்க்கெட்ல. நமக்கு ட்ரேட் எப்பயுமே நம்ம போய் நான் இங்க பிடிக்கிறேன் ப்ரோ அதெல்லாம் நமக்கு கிடையாது, அந்த கதையே கிடையாது. ஏன்னா 1932 சொல்லிட்டு போயிட்டான், உனக்கு மார்க்கெட் இப்படி வந்தாதான் ஸ்ட்ரக்சர் மாறும்ட்டு. எப்படி ப்ரீவியஸா இருந்த ஒரு ஸ்விங் ஐயை உடைச்சாதான் ஹையர் ஐ வந்தாதான் அது ட்ரெண்டே மாற போகுது. இப்படி வந்தாதான் ட்ரெண்ட் மாற போகுது. ஓகேங்களா, நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட்ல என்ன இருக்கும், நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ஏ ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா, நம்ம போய் ஏவை வந்து ஏல வந்து நமக்கு ட்ரேடு இருக்காது. நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கணும், ஆல்ரெடி மார்க்கெட்ல அவைலபிளா ஏ இருக்கணும். ஓகே, ஏ பிடிச்சாச்சு. ஏ எல்லாரும் பிடிச்சிட்டீங்கல்ல? ப்ரோ அப்ப நம்ம பார்க்கும்போது ஏவும் பியுமே இருக்குமே. இல்ல ப்ரோ, பி எப்படி ப்ரோ இருக்கும்? பிக்கு அதாவது உங்களுக்கு இப்படி ஒரு, அதாவது நீங்க மறுபடியும் ஏவை உடைச்சாதானே உங்களுக்கு அது கன்ஃபர்மேஷனே. நான் வந்து நான் உங்களுக்கு பி ஏவே உங்களுக்கு இங்க இப்ப இப்படி இருக்குதுன்னு வைங்க, இங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த ஏ வர்றதுக்கான ரீசனு எனக்கு இப்படி இருக்கணும் ப்ரோ. ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்த ஒரு புல் பேக், அப்படிதானே? மேல இருந்து பிரைஸ் கீழே விழுந்துருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் வந்த ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் ஒரு லோ வந்திருக்குது, ஒரே கேண்டல்ல வந்துட்டான், ஒரு கேண்டில் 2 கேண்டில் வந்துட்டான், அதுக்கப்புறம் போய் ஒரு ஐ எடுத்துருக்கான், இந்த புல் பேக்கோட ஐயை எடுத்திருக்கான். இப்பதான் ஏவே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும், பி வரவே வராது இல்ல. பி அதுக்கப்புறம் தானே ஃபார்ம் ஆகும், ஏ வந்ததுக்கு அப்புறம் தானே பி. ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி 1 2 3 இருந்தாதான் ஏ வரும். ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. ஓகே, ஏ வந்துருச்சா? வந்துருச்சு. போயிட்டாங்களா? எனக்கு ஏ வந்துருச்சு. ஏ வந்துருச்சு. பரத் வந்திருக்காரு. இர்ஃபான் இந்த பையன் யாரோ புதுசா இருக்கிறாரு. சரி, பவுல்ராஜ். சரி, இவங்ககிட்ட எல்லாம் இன்ட்ரோடக்ஷன் மறுபடியும் கடைசியா கிளாஸ் முடிச்சுட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஏ வந்துருச்சு. ஓகேங்களா,
இங்கே போட்டோம்டா, இங்கே போட்டுருக்கோமா இங்கே ஏ வந்ததுக்கப்புறம் பிக்கு வந்து ஒன்றும் இல்லை. ஃபிப்பு ஏ தெரிஞ்சிச்சிட்டாவே பி ஈஸி தானே. ஃபிப்பை கொண்டு போய் வைக்கிறதான். அதாவது பேஸ் பாயிண்ட், இது வந்து பேஸும்பாங்க. 0 பாயிண்ட் இல்லைன்னா பேஸும்பாங்க. ஓகேங்களா. 0 to ஏக்கு ஒரு ஃபிப்பு போடுறீங்க. ஓகே. எலியாட் வேவ்ல என்ன ட்ரேடு எப்படின்னா ஓகேங்களா. எலியாட் வேவ்ல வந்து புக்கில் இருக்கிற பிரகாரம் நீங்கள் வந்து இப்போ ஏஓ ஒன்னோ இதை வந்து நீங்கள் வந்து ஏனாலும் ஓகே ஒன்னெல்லாம் விட்டுடலாம். இப்போ ஏபிசியில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னா புக்கில் எப்படி கொடுத்துருக்குன்னா நீங்கள் என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்னா மினிமம் ரீட்ரேஸ்மெண்ட் பிக்கான மினிமம் ரீட்ரேஸ்மெண்ட் குவாலிஃபிகேஷனே மினிமம் அவன் 38% வந்தால் தான் அது பி, இல்லைன்னா பிஏ கிடையாது. ஓகே. அதுக்கு முன்னாடி வர ஆமா. இப்போ 23.6ல திரும்பிட்டான்னு வைங்க. சப்போஸ் இந்த ஏ வந்துருச்சு, எனக்கு ஏ இங்க வந்துருச்சு ப்ரோ. இந்த இடத்துல பாருங்க பார் ரிப்ளை எங்க இருக்குது. ஸோ நம்ம ஏவை பிடிச்சிட்டோம். ஏ வந்துருச்சா ப்ரோ? ஏ கிளியர் தானே? ஏ கிளியர் ப்ரோ. கிளியர். பிக்கான குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னா பி மஸ்ட் பி 38% ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் தான் அது பி. வரலைன்னா அவன் பி கிடையாது. ஓகே. எலியாட் வேவ்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பி வேவ் வந்து 38% வரலாம், 50% வரலாம், 61.8 வரலாம், 80% வரலாம். ஓகேங்களா. அவன் புக்கில் அவன் சொன்னது என்னன்னா இல்லை அதெல்லாம் இல்லை. அதாவது வந்து என்னன்னா மார்க்கெட் வந்து என்னன்னா நீங்க என்ட்ரி போட வேண்டியது இப்போ ஏ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. ஏக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா நீங்க என்ட்ரி போடுறது வந்து இப்போ ஒரு லாட் போடுறீங்க அப்படின்னா அதை டிவைட் பை 4 போட்டுருணும். 38ல ஒரு 0.25, 50ல ஒரு 0.25, 61.8ல 0.25, 81.2ல லேயர் போட்டுருணும். இதுதான் அவன் புக்கில் சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா. இதுவும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் தான். இதை வந்து பேக் டெஸ்ட் இந்த லேயர் அடிக்கிறதையும் பேக் டெஸ்ட் பண்ணி நாளைக்கு சொல்லுங்க. ஓகேங்களா. இதுவும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் தான். ஆமா. உங்களுக்கு மொத்தமா எப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 1 தான். இந்த பேஸ் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபிபு போட்டதுல 1, அதாவது இந்த பாட்டம் தான், இந்த ஏவோட பாட்டம் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அத டச் பண்ணாவா இல்ல அத டச் பண்ணி க்ளோஸ் வைக்கணும்? டச் பண்ணாலே வேலை முடிஞ்சிருச்சு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நான் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. உங்க ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க ஆல்ரெடி ப்ரீயா போட்டு வச்சிருவீங்க. அவன் வந்து டச் பண்ணானா உங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். ஓகே. இந்த ட்ரேட் வந்து அதெல்லாம் இல்ல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த ஏபிசி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே இல்லை. 0வை தொட்டுருச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுங்களா. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நீங்க போட்ட 4 லேயரும் இங்க வந்து டேப் பண்ணிட்டு எப்படி போனாலும் சரி, அவன் கீழே விழுந்தாலும் சரி, மேல புல் பேக் கொடுத்துட்டு போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஸ்டாப் லாஸ் அடிச்சு அந்த ட்ரேட் இனிமே கிடையாது. ஆமா கிடையாது. பிரேக் ஈவன் வருவான், அதெல்லாம் இல்லை. ஸ்டாப் லாஸ் அடிச்சா வேலை முடிஞ்சுது. இதை பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பிக்கான புக்கில் கொடுத்தது இதுதான். ஆனால் நான் ஒன்று சொல்றேன், நான் ஒர்க் அவுட் பண்ணதில்ல. என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து என்னன்னா பி வரும். பி வந்து என்னன்னா எங்க வேணாலும் கேண்டில் பார்த்து சம் பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ 61.8 வந்துருச்சா 50க்குள்ள போனால் ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. அதுவும் வந்து மார்க்கெட்டில் நல்லா தான் வேலை செய்யுது. அது வேலை செய்யாமலாம் இல்லை. அது மாதிரி நானும் நிறைய ட்ரேட் எடுத்திருக்கேன். அதாவது என்னன்னா 61.8ல வந்து விக் விடுவான், இல்லைன்னா 81 பாயிண்ட் வரைக்கும் கூட போயிட்டு வரலாம். போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து என்னது 61.8ஓ 50லையோ, அது வந்து இப்போ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிடுறேன். இப்போ இங்கே இருக்குதுன்னு வைங்க, 38.2ல வந்துருச்சா, கேண்டில் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இங்கே ஒரு என்கல்ஃப் கேண்டில் வந்தால் உடனே பை போ என்கல்ஃப் கேண்டில் வந்தது கன்ஃபர்மேஷன் வச்சு போடுவாங்க. ஓகேங்களா. 38.2ல போடுவாங்க. அவங்களுக்கும் ஸ்டாப் லாஸ் இந்த பேஸ் தான். பேஸ்னா இந்த ஏவோட பாட்டம். ஓகேங்களா. அதுதான் பேஸ்ன்னு சொல்கிறேன். அதுதான் ஸ்டாப் லாஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கேண்டில் பார்க்காதவங்க ஃபிப்பை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 38.2ல வந்துச்சுன்னா ரிட்டர்ன் 23ல போனால் பை போடுவாங்க.
அதாவது ப்ரைஸ் வந்து இங்கே டெஸ்ட் ஆகி ரிட்டர்ன் உள்ளே போச்சுன்னா பை போடுவாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 50-50 சொல்லலாம். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் பண்ணும்போது ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். எது இந்த 61.8 வந்து தொட்டுட்டான்னு வைங்க, ரிட்டர்ன் வந்து 50 தொட்டானா அது வந்து ஹை ப்ராபபிலிட்டி தான். ஒரு டே சார்ட்டில் ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா அது வேலை செய்யுது நல்லாவே. அதாவது ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 9 ட்ரேட் போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது இல்லை, அவன் ரிட்டர்ன் போயிடுறான். அந்த புல் பேக்கை வந்து இப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 61.8 டச் பண்ணதுக்கு அப்புறம் 50க்கு போனோடனே என்ட்ரி எடுப்பாங்க. புரியுதாங்க ப்ரோ? ஓகே. இது ஒர்க் ஆகுது. இது எதுல ஒர்க் ஆகுதுன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல நல்லாவே ஒர்க் ஆகுது. ஒரு 10 ட்ரேட்ல 9 ட்ரேட் வந்து ஹைலி வின் ரேஷியோ நல்லா இருக்கு. ஓகேங்களா? செக் பண்ணியாச்சு, சூப்பரா இருக்கு. அதாவது வந்து மார்க்கெட்ல என்னன்னா நீங்க பிளைண்டா இந்த 61.8 தான் எனக்கு கோல்டன் ரேஷியோ அப்படின்னு போட்டு உட்காடுறவங்களும் 17 போட்டு உட்காடுறவங்களுக்கு வந்து வின் ரேஷியோ கம்மி. அவங்க ப்ராபபிலிட்டி வந்து அது ப்ரைஸ் வந்து அப்படியே கீழே போய் உடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை டேப் பண்ணிட்டு இது மேலே போக முடியாம, அதாவது வந்து என்னது இப்போ 70 வந்துட்டான்னு வைங்க, மேலே 61.8 போகவே மாட்டான். அப்படியே அதே ஒரு சின்னதாக ஒரு கேண்டில் கொடுப்பான். சின்னதாக ஒரு கேண்டில் கொடுத்து ஒரு டோஜி கேண்டில் இங்கே வரும், டோஜியோ ஏதோ ஒன்று இப்படி வந்து விக்கு மாதிரி மேலே வரைக்கும் போயிட்டு கூட வருவான். ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் உடச்சிருவான் இப்படி. ஸோ அந்த கேஸை கம்பேர் பண்ணுறோட இப்படி ப்ரீவியஸ் அதுக்கு மேலே இருக்க ஃபிப்புக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது ட்ரேட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பி வந்து நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி 38 அதாவது வந்து 38.2லேயே போயிட்டான்னு வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் போயிட்டு போகிறான். ஓகேங்களா? நமக்கு அங்கே ட்ரேட் இல்லை. ப்ரைஸ் வந்து எப்போ 61 நான் வந்து எப்படி எடுப்பேன் அப்படின்னா 61.8 டேப் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் 38.2க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டானா ட்ரேட் எடுத்துருவேன் நான். புரியுதா உங்களுக்கு? ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் உள்ள வரும், எவ்வளவு தூரம் வேணா கீழே போகலாம். பி வந்து கன்ஃபார்ம் தான், 38.2க்குள்ள வந்தாவே கன்ஃபார்ம் தான், அவன் எங்க இருந்து வேணா திரும்பலாம். ஆனா என்னோட இது என்னன்னா, அவன் வந்து மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா இந்த 70ல திரும்பலாம், 61.8ல திரும்பலாம், 50ல திரும்பலாம். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா 61.8 கீழே ப்ரைஸ் ஏதாவது விக்கு கீது விட்டுட்டான்னு வைங்க, ப்ரைஸ் என்ன ஆகுது விக்கு விட்டுட்டான், 38.2க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் லாஸ் அடிச்சது வந்து கிடையவே கிடையாது இந்த ட்ரேட்ல. போயிடும். டார்கெட் எங்க புக் பண்ணணும்னு சொல்றேன். டார்கெட்னா நீங்க ரொம்பலாம் வைக்க கூடாது. ஓகே, டார்கெட் சொல்றேன் நான். இப்போ இங்க 38.2ல ட்ரேட் போடுறவங்களுக்கு ஸ்டாப் லாஸ், அதாவது இந்த வேற எங்கேயாவது இந்த ஃபிப் வச்சு ட்ரேட் பண்றவங்களுக்குலாம் என்னது இந்த பேஸ் தான் ஸ்டாப் லாஸா இருக்கும். எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் எங்கன்னா 38.2 மேல போய் க்ளோஸ் வச்சிட்டானா இந்த பிரைஸ் 61.8 இருக்காதா அப்படின்னா 70ல ஸ்டாப் கொஞ்சம் இழுத்து கீழே போடுவேன், அவ்வளவுதான் ஸ்டாப் லாஸ் எனக்கு. ஓகே, டார்கெட் வந்து சொல்றேன், சிக்கு எப்படி எவ்வளவு தூரம் டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் நான். ஓகே, டார்கெட் தான் சி தான் டார்கெட் ப்ரோ. சி சொல்றேன் அடுத்தது. பி புரிஞ்சுதா? பில எப்படி என்ட்ரி போடலான்னு மூணு டைப்பா என்ட்ரி போடலாம். டெக்ஸ்ட் புக்ல கொடுத்ததுன்னா லேயர் லேயரா போடுறது, அது நல்லா தான், அதுவும் வேலை செய்யலாம். 4 லேயரா பிரிச்சுக்க சொல்றீங்க நீங்க. 4 லேயரா 38.2ல 50ல 61.8ல அதுல 2 லேயர் திரும்பலாம், 3 லேயர் திரும்பலாம். ஆமா 81ல 2லயும் திரும்பலாம், 1லயும் திரும்பலாம், 4லயும் திரும்பலாம். ஓகேங்களா? இதுதான் டெக்ஸ்ட் புக்ல கொடுத்தது. ஓகே, கன்ஃபியூஸ் இல்லாத, அதாவது இல்ல ப்ரோ நான் ஒரே ஒரு என்ட்ரி தான் ப்ரோ என்னால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா, அது எனக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரியோட வேணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து 61.8 கீழே ட்ராவல் ஆகணும். அதாவது விக்கு வரைக்கும் விக்கு விடலாம், இல்லை க்ளோஸ் கூட வைக்கலாம், வாட் எவர். 61.8 கீழேயும் விக்கு விடலாம், க்ளோஸும் வைக்கலாம். ஓகே, ஆனால் ப்ரைஸ் ரிட்டர்ன் எப்போ 38.2க்கு மேலே போயிடுச்சோ அவன் ரிட்டர்ன் வர்றதில்ல. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அவன் ரிட்டர்ன் மறுபடியும் 61.8க்கு எட்டி பார்க்கவே மாட்டான். இந்த ஸ்டாப் லாஸ்க்கு அவன் வர்றதே கிடையாது. ஓகே, உங்களுக்கு டார்கெட் அப்படின்னா ஓகே இது புரிஞ்சிருச்சுல ப்ரோ? பி முடிஞ்சிருச்சா? என்ட்ரி எப்படி போடணும்னு சொல்லியாச்சு. நான் எப்படி என்ட்ரி போடுவேன்னு சொல்லிட்டேன். டெக்ஸ்ட் புக் பிரகாரம் எப்படி லேயர் போடணும்னு சொல்லிட்டேன் ஏபிசி பேட்டர்ன்ல. புரிஞ்சுதா? எஸ் ப்ரோ, உங்களுக்கு தான் புரிஞ்சிருக்கும், எஸ் மற்றவங்களுக்கு தான் புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ 0.5ல வந்துட்டு ரீட்ரேஸ் 50 என்ட்ரி போடலாமா?
ப்ரோ பி அதான் பாயிண்ட் சொல்றேன், ஃபைவ் உங்களுக்கு வரைக்கும் நீங்க வந்துட்டு. டெக்ஸ்ட் புக் பிரகாரம் நீங்க 4 இடத்துல என்ட்ரி போடலாம். 0.82 கீழே. ஓகே, ம் மினிமம் பிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, மினிமம் 0.382 வந்தாதான் வேவ் பி. ம் ம் ஓகே, அப்படின்னா ஓகே 0.382 நீங்க ஒரு என்ட்ரி போடலாம், 50ல ஒரு என்ட்ரி போடலாம், ஓகே 61.8ல ஒரு என்ட்ரி போடலாம், 80ல ஒரு என்ட்ரி போடலாம். 70ல போடுறதோட 80ல போடலாம். ஓகேங்களா? பட் எது ஸோ அந்த நல்லா ஓடி ஒர்க் பண்ணுதுன்னா போடுறது வந்து பெஸ்டா ப்ரோ? இல்ல இல்ல அப்படிலாம் தெரியாது, அது எனக்கு அது கிடையாது ப்ரோ. அது பெஸ்டெல்லாம் கிடையாது. அது வந்து என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது உங்க மைண்ட் செட் தான் காரணம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எடுத்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. 81% வச்சுக்கீங்க. 81 கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ், 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாலே போய் உங்க ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். பேச ஓகே ஓகே. உடச்சிருவாங்க. நீங்க ஓடியில், அதாவது நீங்க ஓடியில் என்ட்ரி போடுறீங்க, ஓடி உங்களுக்கு வந்து 70%லாம் இருக்கலாம், 70 to 80 தான் உங்க ஓடி இருக்க போகுது. ஓடி இருக்க போறது அங்கதான். ஓகேங்களா? 70ல இருந்து 80 தான் நீங்க என்ட்ரி போட போறீங்க ஓடினா. இல்லைன்னா 61ல இருந்து ஆரம்பிப்பீங்க. 61ல இருந்து ஒரு 88 வரைக்கும் போடுவீங்க. ஓகேங்களா? 88.6 வரைக்குமே போடுவீங்க ஓட்டிங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எப்ப 81 கீழே, 81 நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. 81 கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா கண்ணை மூடி நல்லா ஷார்ட் அடிப்பேன் நான் மார்க்கெட்ல. அவன் கண்டிப்பா அந்த லோவை எடுத்துருவான். புரியுதுங்களா? நான் நிறைய ட்ரேட் அப்படிதான் பண்றேன். ஓடுற மார்க்கெட்ல ஏறதெல்லாம் அதுதான். 81 கீழே மார்க்கெட் கேண்டில் 5 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சா நான் கண்ணை மூட்டி ஷார்ட் அடிப்பேன். எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இங்க இருக்க லிக்விடிட்டி தான், இங்க இருக்க ஸ்விங் லோ தான். அவன் அதை எடுக்காம போகவே மாட்டான். ப்ரோ பிரபு ப்ரோ, இப்போ அதே மாதிரி இந்த ஏர் ஃபார்ம் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா இந்த லோவை வந்து மார்க்கெட் எஸ்எல் அடிச்சிச்சுன்னா அந்த ஏவே எஸ்எல் அடிக்காது ப்ரோ. அதாவது நீங்க ஏவை வந்து கரெக்டா நான் சொன்ன மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து எஸ்எல் அடிக்காது. நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஒரு 10 ட்ரேடு நம்ம பேக் டெஸ்ட் 10 ட்ரேட்னா நான் ஒரு 5 காட்டுறேன். நீங்க ஒரு 5 ஏவை கரெக்டா மார்க் பண்ணி பாருங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நடக்கிறது இல்ல. ஆமா, வின் ரேஷியோ இருக்குது இதுல, அதனாலதான் இது சொல்றேன் நான். ஸோ நீங்க வந்து என்னன்னா, இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், என்ட்ரி மெத்தட் வந்து நான் பண்றது என்னன்னா, பிரைஸ் எங்க வேணாலும் திரும்பலாம். ஓடி லெவல்ல இருந்து திரும்பலாம், 80ல திரும்பலாம், 90ல திரும்பலாம், வாட் எவர். என்னோட என்ட்ரி 38க்கு மேல தான் என்ட்ரி. பிரைஸ் கீழே வந்ததுக்கு அப்புறம் இவன் எங்க வேணா ஓடியில் திரும்பிட்டு வரலாம் ப்ரோ, எனக்கு நோ இஷ்யூ. 60 கீழே எங்க வேணாலும் திரும்பலாம். ஆனா என்னோட என்ட்ரி எங்க இருக்கும், மேல வந்தா 38.2ல தான் என்ட்ரி. ஓகே, 38.2க்கு மேல க்ளோஸ் வச்ச பிறகு என்ட்ரி எடுப்பீங்க. எஸ், க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுப்பேன். இது நீங்க இது பார்க்கிறது வந்து அதாவது நீங்க பேக் டெஸ்ட் அடிச்சிட்டே இருங்களேன். சூப்பர், ஒரு 10 பேக் டெஸ்ட் அடிங்க, உங்களுக்கு அந்த 38.2க்கு மேல போனதுக்கு அப்புறம் அது எப்படி பறக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து, ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்துருச்சுன்னு வைக்கலாம், பிஏ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நீங்க ஃபிப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டிராயிங் போடுறேன். ப்ரைஸ் வந்து ஏவை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், பிஏ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அடுத்து சிஏ வந்து டார்கெட் எங்க வைக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ நம்ம ஏக்கு என்ன எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியாச்சு, பிக்கு எங்க என்ட்ரி போடணுங்கிறது சொல்லியாச்சு. ஓகே, லேயர் அடிக்கிறவங்க லேயர் அடிக்கலாம், 38.2ல ஒரே என்ட்ரியா புஷ் பண்ணலாம். ஓகே, சியோட டார்கெட் அப்படி என்னன்னா, நீங்க ஃபிப் எங்க போடணும் அப்படின்னா, ஏக்கும் பிக்கும் போடணும். இந்த இடத்துல எதுக்கும் போடணும், பேஸுக்கும் ஏக்கும் போடக்கூடாது. சிக்கு டார்கெட் ஏக்கும் பிக்கும் போடணும். ஓகேங்களா ப்ரோ? ஓகே, ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 1.272 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். 1.272. ஆமா, இங்க நீங்க 50% குவான்டிட்டியை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். அப்படி இல்லையா, உங்களோட ட்ரையல் ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குன்னா 70%, அதாவது 1.272 மேல இருந்ததுன்னா உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 70ல 70 ஆர் 61.8ல வெளியே வந்துடணும் நீங்க. ஸோ மோஸ்ட்லி இதுதான் உங்க பிரேக் ஈவன் தான், இது உங்க ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ ஃபிப்பு சில பேருக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் நான் திருப்பி போட்டு காட்டுறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், பி டு சிக்கு, சாரி ஏ டு பிக்கு ஒரு ஃபிப்பு போட்டேன். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் எங்கே போயிருக்கு, 80% கீழே போயிட்டு வந்துட்டான், ப்ரைஸ் கீழே திரும்பிடுச்சு. என்னோட என்ட்ரி மேலே வந்தால் தான் 38.2ல தான் என்ட்ரி. என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இதுதான்.
மைனஸ் 0.27. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 61.8. மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ். இன்னொன்று இதை வச்சு டைமை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணுறது எனக்கு ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும்னா இது 1:2 கிடைச்சிரும் உங்களுக்கு. இந்த ட்ரேட் என்ன பியூட்டி அப்படின்னா இங்கே போடுற என்ட்ரிக்கு இங்கே வைக்கிற ஸ்டாப் லாஸ்க்கு இங்கே வர 1.2க்கு உங்களுக்கு மினிமம் 1 கிடைச்சிருச்சு. ஏன்னா ப்ரைஸ் இங்கே 80% வரைக்கும் வந்துடலாம். சப்போஸ் இது வந்து ஒரு 60%ல திரும்பிட்டான்னு வச்சுக்கலாம், 61%ல திரும்பிட்டானே வைக்கலாம், 60 to 70ல திரும்பிட்டானா உங்களுக்கு மினிமம் 1:2 கிடைச்சிரும். எங்க 0.27 டேப் பண்ணும்போது 1:2 கிடைச்சிரும். உங்களோட 50% குவாண்டிட்டியை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க கரெக்ட்டா? ப்ரோ இது நார்மல் ஃபிப் தான், மைனஸ் போட்டு வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான். அதாவது 1. அதாவது ஃபிப்பை இப்படி போட்டாலும் அப்படி போட்டாலும் டார்கெட் பிடிக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அது டக்குன்னு பாட்டோன்னே இல்ல. இப்போ நம்ம டிஃபால்ட்டா ட்ரேடிங் வியூல இருக்க ஃபிப்பை போட்டா இவ்வளவு ரேஷியோ வருமா? இவ்வளவு ரேஷியோ வராது. நீங்க அது வேணா நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, அதை பார்த்துக்கலாம். சரி. அது 1.272 1.11 1 0.812 ஓகே 7 618 50 38.2 236. ஸோ எவ்வளோதாங்க ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. நீங்க வந்து டவுட் கேட்டாரு பாருங்க, 38.2க்கு மேல க்ளோஸ் வச்சு எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா அது க்ளோஸ். அதாவது நீங்க அதை பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நான்லாம் மோஸ்ட்லி என்ன பேக் டெஸ்ட் போட மாட்டேன், நான் வந்து பை ஸ்டாப் போட்டு எடுத்துருவேன் நான்லாம். அதாவது வந்து நீங்க அதை பேக் டெஸ்ட் பண்ணி எடுங்க. நீங்க ஆரம்பத்துல வந்து க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் எடுங்க. என்னது என்ன கேட்டாரு நான் பார்க்கல அவர் கமெண்ட். அந்த க்ளோஸ் வச்ச கேண்டில் வந்து 38.2க்கு மேல க்ளோஸ் வைக்காம டைரக்டா ஏக்கு மேல போய் அப்படியே டார்கெட் போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. என்ட்ரியே கிடைக்காதான்னு கேக்குறாரு. வேடிக்கை தான் பார்க்கணும். அடுத்தது சொல்றேன். அடுத்தது இன்னும் ஏபிசி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏபிசி தான் ப்ரோ, மறுபடியும் ட்ரேட் சொல்றேன். அவருக்கு அட்வான்ஸா போயிடுச்சு டவுட். இல்ல அது 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 பிராக்டிகல் ப்ராப்ளம். அவர் சொல்றாரு ப்ரோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அவன் பறந்துருவான். ஓகேங்களா, 38.2 தொட்டோனே பறக்கும். ஒரே கேண்டல்ல தூக்கி நிறுத்தி வந்துட்டேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் மேல இருக்கும்ல, நம்மளுக்கு செல் அடிச்சு அவன் போய் நிறுத்துறதே 1.27 தான் நிற்பான். நம்ம எல்லாம் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டு வச்சிருப்போம், ஆட்டோ பிளாக்னு போட்டு. அவன் போய் நிக்கிறது அந்த ஸ்டாப் லாஸ் தூக்கி அடுத்த செகண்ட் அவன் நிக்கிறது இங்கதான் 1.27 தான் நிற்பான். ஓகேங்களா, ஓகே. ஃபர்ஸ்ட் டார்கெட் அது. செகண்ட் டார்கெட் 1.618. அப்படியே போயிட்டே இருக்கும். 2.618 வரைக்குமே போகும். எது சிஇஓட டார்கெட் மினிமம் டார்கெட் மினிமம்னா 1.272, மேக்ஸிமம்னா 2.618ல வெளியே வந்துடும். ஓகேவா, இது புரிஞ்சுதா? சிம்பிளா தானே இருக்குது. ஆனா நான் எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்க வந்து பிரைஸ் இப்போ வந்து 1.11ல இருந்து திரும்பிட்டான்னு வைங்க, அதாவது ரன்னிங் மார்க்கெட்லயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1.11 போயிடுச்சு, அதாவது இந்த இருக்க ஐயே எடுத்துட்டான் ப்ரோ. 38.2ல இருந்து இந்த 1.11 உடச்சிட்டான். 1.11ல போயிருந்து திரும்புறான்னு வைங்க, சம்டைம் அது நடக்கும். 1.11ல இருந்து மார்க்கெட் திரும்பும். அது வந்து என்னன்னா போய் உங்க ஸ்டாப் லாஸே எடுக்கும் அந்த ட்ரேடு. அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்க பிரேக் ஈவனை போட்டு வச்சுக்கணும். 1க்கு மேல போயிடுச்சுனாவே நீங்க எங்க என்ட்ரி போட்டீங்களோ அங்க உங்க பிரேக் ஈவனை போட்டுடணும். புரியுதா? மார்க்கெட் டிராவல் ஆகும்போது நம்ம பிரேக் ஈவனை மூவ் பண்ணணும். ஆமா, காஸ்ட் இது 38.2ங்கிறது இந்த இடத்துல 61.8 இருக்கும். பிரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க இங்க என்ட்ரி போட்டீங்க. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் இனிஷியலா இங்கே தான் இருக்கும். பிரைஸ் மேலே 1 உடச்சிட்டான், மேலே இருக்க அந்த ஏவை உடச்சிட்டான் அப்படின்னா உங்க ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து நீங்க இங்க போட்டணும், உங்க பிரேக் ஈவன்லயே போட்டணும். ஏன்னா இதுல வந்து என்ன ஆகும்னா, நீங்க மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இது 1.11ல திரும்புதா 1.27ல திரும்புதான்னு. ஏன்னா 1.27 போனதுக்கு அப்புறமும் மார்க்கெட்ல என்ன ஆகும்னா, சாரி மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னா, இதுதானே ப்ரோ கட் பண்ணது இருக்குது. ஓகே 391. ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுக்கு மார்க்கெட்டு ஃபிப்பு போட்டுருவோம். மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த ஏரியா இல்ல. இப்படி ஃபிப்பை போட்டு ஆமாம் இப்படி ஃபிப்பை போட்டோம். இங்கே நமக்கு ஏக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஒரு ஐஆர்ஐ ஃபார்மாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரிட்டர்ன் வரும்போது கீழே ஓட்டிலாம் போயிட்டு வரட்டும் அவன் பொறுமையாக. வந்தோடனே 38.2ல என்ட்ரி போடுறோம். அவன் இந்த பி எந்த இடத்துல லோ ஃபார்ம் ஆனானோ நீங்க முதல்ல பார்த்தது 15 மினிட்ஸ் சார்ட், இப்போ 5 மினிட்ஸ் வச்சிருக்கீங்க. எங்கேயோ விட்டுட்டேன். டக்குன்னு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஃபிங்கர் எங்கேயோ டேப் ஆயிடுச்சு. சரி டைம் ஃப்ரேம் பிரச்சனை இல்லை, நான் 5 மினிட்ஸே வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சாலே போதும். இப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு ஏ செட்டப் இருக்குல்ல நமக்கு. ஓகே, இந்த ஒரு ஏ செட்டப் இருக்குது. இப்போ சொன்ன விஷயம் தான். இப்போ 61 அவன் ஓடி லெவல்லாம் போயிட்டு வரட்டும், என்ட்ரிலாம் போட்டு வந்ததுக்கப்புறம் 38.2ல நம்ம என்ட்ரி புஷ் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன? ஏ டு பி. பி எங்கே போய் முடியுதோ 1.27. இப்போ இதை ப்ளே பண்ணுவோமா? ஆமா, ஏ டு பி வந்து நீங்க ஒரு இது போடுங்க, ஃபிப் போடுங்க. ஸோ இவன் இந்த கேஸில் அதான் 61.8 டச் பண்ணிட்டான். பட் நமக்கு என்ட்ரி எங்கே? 38.2 மேலே. ஸோ 38.2 வந்துருச்சா? இருங்க, ஃபிப்பு கரெக்டாக போடல. இது வந்து பாட்டமு. ஸோ ஏ கன்ஃபார்மு. நமக்கு பி வந்து 61.8 டச் பண்ணிட்டு வந்தால் நல்லது. அவ்வளோதான், இதுதான் அவரும் சொன்னார். ப்ரைஸ் இங்கே டேப் ஆனவனே பறந்துருவான் ப்ரோ அப்படின்ட்டு. 38.2க்கு மேலே க்ளோஸே 1ல தான் ப்ரோ வைக்கிறான் அப்படின்னு நம்ம ப்ரோ சொன்னார்ல, அதுதான் விஷயம். அதான் ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. ஆமாம், அதனால நீங்கள் வந்து பை ஸ்டாப்பு இல்லைன்னா மார்க்கெட் ஆர்டர் வாட் எவர் நீங்கள் ஆர்டர் முன்னாடியே போட்டு வச்சா நல்லது இந்த விஷயத்தில். ஓகே, அதுதான் நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிஷன்னா அதான் ப்ரோ, கீழே வந்துட்டான்ல 0.5 கிலோ ட்ரேட் ஆயிருக்குது. 0.5 மேல க்ளோஸ் வச்சாதான் என்ட்ரின்னு சொல்லிருக்கீங்க. பை ஸ்டாப் போட்டா ட்ரிகர் ஆயிட்டு கீழ வந்துச்சு. அப்போ அத நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி கேண்டில் எத்தனை டைம் வருதுன்னு பாருங்க. இப்ப அது வந்து நான் தான் சொல்றேன்ல, நான் மார்க்கெட் ஆர்டர் அடிப்பேன். இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்பேன், ரிட்டர்ன் வரும்போது மார்க்கெட் ஆர்டர் அடிப்பேன். நான் உங்க சேஃப் சைடுக்காக க்ளோஸ் பிரைஸ் சொன்னேன். நான் பிரைஸ் மேல ஜம்ப் ஆயிடுச்சு. நீங்க வந்து இக்னோர் பண்ணா இந்த ட்ரேடை இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்துல 0.38ல பை ஸ்டாப் போட்டு வைக்கலாம். அது நீங்க பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அதுக்காக. ஆமா, ஏன்னா நான் வந்து இப்போ நீங்க டேரக்டா மார்க்கெட் ஆர்டர் போடுங்கன்னு சொல்லிட்டேன்னு வைங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த இடத்துல போடலாம் மார்க்கெட் ஆர்டர். ஆனா நீங்க பேக் டெஸ்ட் அடிச்சு ஒரு ரிசல்ட்டோட நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் அதிகமா வரும். அதுக்கு தான். ஓகேங்க. ஸோ இங்கேருந்து 0.38 என்ட்ரி தான், கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் டார்கெட் பார்ப்போமா? 1. அதை இப்போ நம்ம ஃபிப்பை மாற்றணும். ஒன்றும் இல்லை, ஏ டு பிக்கு ஃபிப்பை மாற்றணும். ஃபிப் பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட் 1.0. அதை -0.27 தான். ஓகே, போடுவோம். அதான் அடிச்சிடும், நேரம் போயிட்டானே கேண்டில். இது ஃபர்ஸ்ட் டார்கெட், சேஃபர் சைடு. ஓகேங்க ப்ரோ, ஓகேவா? இதுல எது கன்ஃபியூஷன் இல்லையே. நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம வந்து அந்த இது என்ட்ரி பிரைஸ்ல வேற பிரேக் ஈவன் வைக்க சொன்னீங்கல்ல. இப்போ இல்ல ப்ரோ, மேல 1.1 போனா தானே உங்களுக்கு பிரேக் ஈவன் வரணும். நீங்க மேல 1.1 இருக்க ஃபிப்ல கரெக்ட்டா. சாரி அந்த 1 தொட்டா பிரேக் ஈவன் கிடையாது. 1.11 டச் பண்ணாதான் பிரேக் ஈவன். பாருங்க 1.11க்கு வந்து இவங்க எதுவும் பண்ணல பாத்தீங்களா? 1.1ல வந்து டச் பண்ணல. கரெக்டா அக்யூரசியா போய்க்குமா? அவன் அங்கதான் விளையாண்டுருக்கிறான்.
ஆமா கரெக்டா ஃபிப்பை மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அங்கதான் டச் பண்ணி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டா 1.11க்கு முன்னாடி நிறுத்தி தான் கீழே வந்திருக்கான். உங்க பிரேக் ஈவன் அப்ப நம்ம ரூல் பிரகாரம் பிரேக் ஈவன் உங்களோட ஸ்டாப் லாஸ் கீழே தான் இருக்கும். எப்போ 1.11க்கு மேல பிரைஸ் போயிருக்குதோ ஆமா ஸோ அப்பதான் நீங்க வந்து ஸ்டாப் லாஸை செட் பண்ண போறீங்க. அப்பதான் பிரேக் 0.618. ஆமா. ஸோ சியோட டார்கெட் உங்களுக்கு 1.272 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. செகண்ட் டார்கெட்டு 1.618. மேக்ஸிமம் எது வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னா 2.618 வரைக்குமே வைக்கலாம். ஓகே. ஸோ இது சரி, எனக்கு மேலே இங்கேயே அடிப்பானே ப்ரோ. அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் வந்து காஸ்ட் தானா? இதுக்கு டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். பிரேக் ஈவன் கொஞ்சம் மேல தூக்கி வைக்கலாமா, டிராவல் பண்ணலாமா, ட்ரையல் பண்ணலாம். அது சொல்றேன் நான். இப்போ 1.618 போயிட்டேன்னா உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 0.82 வரணும். ஓகேங்களா? இப்போ 1.618க்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா 0.6 இந்த இடத்துல வந்து 38.2ங்கிறது 618 மாறிடும். உங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 0.812க்கு மாத்துவீங்க. 1.618ல டச் பண்ணிட்டான் அப்படின்னா உங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 0.812. அடுத்த ட்ரைலிங் ஸ்டாப் 2க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 1.272, 1.11 கூட வச்சுக்கலாம். 1.11 1.272 வச்சுக்கலாம். ஸோ 2.618 போயிட்டோன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வர்றது தான் சேஃப். அனலைஸுக்கு தான், அதாவது இவ்வளோ பெரிய டார்கெட் உங்களுக்கு நீங்க பிடிக்கணும் அப்படின்னா இது வந்து அனலைசிஸ் கரெக்ட். இல்ல நான் என்ன சொல்றேன், இது போதுங்கிறேன். 1.618 போதுங்கிறேன் நான். இப்போ நீங்க இந்த இடத்துல என்ட்ரி போடுறீங்க, அதுதான் அதுக்குள்ள அதுக்கு மேல எல்லாம் கை தாங்காது. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடுறீங்கன்னே வச்சுக்கோங்க. 1.618 போதா, 1:2 வந்துருச்சு. நீங்க மினிமம் எனக்கு ஒரு ட்ரேட்ல 1:2 வேணும்னா 1:2 புடிச்சிட்டு வெளியே வந்துருங்க. அதான் சேஃப். ஏன்னா ட்ரேடருக்கு அவ்வளவுதான் தேவை. 1:2 போதும். இல்ல 1:2 இல்ல ப்ரோ கொஞ்சம் நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கிறேன்னா 1:3. இல்ல ப்ரோ பாக்குறேன் ப்ரோ இன்னும் அப்படின்னா இன்னும் 2.618. இதுக்கு மேல வச்சிருக்காதீங்கிறேன். இதுக்கு மேல வச்சீங்கன்னா தேவையில்லைங்கிறேன். நீங்க அதான் கண்டினியூவா ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஆமா ஆமா நீங்க 1.618ல இருந்து 2ல க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல ட்ரேட் அந்த ட்ரேட் நமக்கு தேவையில்ல. மறுபடியும் ஒரு செட்டப் வரும், மறுபடியும் ஏபிசி கிரியேட் ஆகும். அதையும் சொல்லிடுறேன் நான். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சது இல்லைங்க ப்ரோ? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? சி எங்க, சி எந்த இடத்துல? இதுதான் 1.618க்கு மேல எங்க போனாலும் சி தான் ப்ரோ. அதாவது 1.272க்கு மேல வந்தாவே சி கன்ஃபார்ம். நீங்க எங்க வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா திருப்பி நான் ஏ எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்றேன். அத இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. இந்த இதுதான் பிரேக் ஈவன் தான் கொஞ்சம் ஓகே ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் எழுதி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஹேமந்த் ப்ரோ வந்துக்கிறாரு. ஐயோ அவரா பெரியாளே? ஏன் ரொம்ப நேரமா இருக்காரு, நீங்க கம்முனே இருக்காரு. என்ன குருநாதர் விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? இவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? அடுத்தது சோ இது முடிஞ்சு ஒரு டவுட், சாரி டு இன்டரப்ட். நீங்க ஃபெப் வந்து இப்போ ஒரு ஐ ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணோம், 0ல இருந்து டிரா பண்றோம் இல்லையா? 0ல இருந்து ஐக்கு டிரா பண்ணோம். ஃபர்ஸ்ட் டிரா பண்ணனும். ஏவ ஓகே. ஆமா, நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். இந்த ஏங்கிறது வந்து இதுல எந்த ட்ரேடும் கிடையாது. அதாவது பிரச்சனை என்னன்னா கசமுசான்னு போய் ட்ரேட் பண்றதுதான் பிரச்சனையே. மார்க்கெட்ல ஒரு டிசிப்ளின் இல்லாம பண்றதுதான் பிரச்சனையே. நமக்கு ஏ வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். ஓகே ஓகே. அவைலபிளா இல்ல அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடே கிடையாது. புரியுது. நீங்க பார்க்க வேண்டியது இந்த ஏ அவைலபிளா இருக்கா இல்லையாங்கறத மட்டும் தான் பார்க்கணும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஏக்கான அதான் மெயின் ரூலே அதுதான். ஏக்கு வந்து ஒரு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் நடந்தா மட்டும்தான் இட்ஸ் குவாலிஃபைடு ஃபார் ஏ. மார்க்கெட்ல அவைலபிள் இருந்தா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ட்ரியே. பில என்ட்ரி உங்களுக்கு பிக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் 38.2. உங்களுக்கு நான் தான் என்ட்ரி மெத்தடி கொஞ்சம் இதாக சொல்லிட்டேன் நான். சேஃபஸ்ட் என்ட்ரி இதுதான் அப்படின்ட்டு. ஸோ டார்கெட்டும் உங்களுக்கு போயிடுச்சு. இது ஏன்னா ரீசெண்டாக இருந்த சார்ட், இன்னைக்கு 28ஆம் தேதி. ஓகே, இது முடிஞ்சுதா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? யாருக்கா டவுட் இருக்குதா ஏபிசியில்?
கிளியர் ப்ரோ. கிளியரா? கிளியர். எல்லாருக்குமே கிளியரா? இதெல்லாம் என்னன்னா நீங்க நான் மறுபடியும் சார்ட் போடணும். சும்மா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஆமாப்பா திங்கட்கிழமை சொல்லுங்கண்ணா கூட ஆமா. கமெண்ட்லயாவது போடுங்கப்பா கிளியர் கிளியர்னு. என்னப்பா அமைதியா ஏன்னா அப்பதான் வந்து என்னன்னா உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எந்த இண்டிகேட்டருமே இல்லாம ஓகேங்களா, நீங்க இந்த பேட்டர்னை வச்சு இப்ப சொன்ன விஷயங்களை வச்சு இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இன்னும் எலியாட் வேவ்ல நிறைய இருக்கு. 11 பேட்டர்ன் இருக்குல்ல, ஒவ்வொன்றிலையும் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்ஸ் மெத்தட் இருக்குது. நம்ம அதை அழகா பிடிச்சிட்டு டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது வாரம் ஒண்ணா நம்ம எடுக்கலாம். உங்களுக்கும் ப்ராஃபிட். அதாவது என்னன்னா நீங்க ஸ்கிரீன், அதாவது நீங்க வந்து டவுட் கேட்கணும், இன்னொன்று என்னது சார்ட் ஷேர் பண்ணணும். அதுக்கு தான் சொல்லி தருது. ஓகேங்களா, இது இப்ப நான் பேசின விஷயங்களை வந்து நான் வந்து கத்துக்கிட்டதுக்கு நான் வந்து லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, கொடுத்து தான் நான் கத்துருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட. ஓகே, நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, சரி நம்ம குரூப் எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டபுளா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது. இன்னொன்று என்னன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இப்போ நீங்க ஒரு சார்ட்டை டக்குன்னு எனக்கு போடுறீங்க, இப்போ நான் சொல்ற விஷயமே வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல. இப்போ நான் போட்டாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல. அந்த விஷயத்துக்கு தான் நம்ம ஒரு என்ட்ரி போடுறோம் அப்படின்னா முதல்ல யாருக்குமே கான்ஃபிடென்ட் வர்றதில்ல. யார் போட்டாலும் நம்பிக்கை வர்றதில்ல. என்னமோ போடுறாங்கப்பா அப்படின்னு. அவன் போவானா வருவானா தெரியாது. ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா ஜஸ்ட் பிலீவ். நம்ம உடனே போய் செக் பண்ணுவோம், எஸ் இருக்குது, போய் எடுக்கலாம் இல்ல. அந்த விஷயத்துக்கு தான். ஓகே, இப்போ ஏபிசி முடிஞ்சது. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா இந்த சி தான் ஏ. மறுபடியும் மார்க்கெட்ல என்னன்னா இந்த ஏபிசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ மார்க்கெட்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும்னா மார்க்கெட்ல இதுதான் ரொட்டீனா நடந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மார்க்கெட் நீங்க பாக்குறீங்கன்னா இப்படி ரன் ஆகுறது வந்து எது வரைக்கும் போலாம்னா இப்படியே ஒரு 21, அதாவது 21 வேவ் கிரியேட் பண்ணிட்டு போவாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் அது எக்ஸ்டென்ஷன் கேஸ்ல 21 வேவ் வரைக்கும் போகும். அதாவது என்னன்னா ப்ரீவியஸா இருக்க அந்த லோவை எடுக்காம பீனு மார்க் பண்றோம் பாத்தீங்களா, இதை எடுக்காம மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம், இந்த மாதிரி ஒரு 21 வேவ் போட்டு போலாமா. அதாவது இது வேவுங்கிறது எப்ப குவாலிஃபை பண்ணோம்னா சி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வந்து 1 2 3ன்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்புறம் 4 எப்போ வரும், மறுபடியும் 13.2 கீழே வந்தால் தான் கன்ஃபார்ம் ஆகும். இது மாதிரி மறுபடியும் போய் இந்த சியோட மேலே ஐ உடைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து இது என்ன ஆகும், 1 2 3 4 5 ஃபார்ம் ஆகும். ஓகே, அதாவது இப்படி வருதுன்னு வைங்க, இது வந்து இப்படி இருக்குதுன்னு வைங்க, இப்படி கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, 21ங்கிறதுக்காக உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் நான். இது எது வரைக்கும் போகுங்கிறதுக்காக சொல்றேன். இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி எது வரைக்கும் போகும், 21 வரைக்கும் போகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஏபிசி முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஏபிசி முடிஞ்சிருச்சு. ஏவை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபில்டரிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா மறுபடியும் இந்த சி தான் என்ன ஆக போகுது, மறுபடியும் ஏவாக போகுது. எஸ், ஸோ இப்போ மறுபடியும் பிக்கான ரூல் என்னது, பிக்கான ரூல் வந்து நம்ம 38.1 போகும்போது எடுக்கலாம். ஃபார்ம் ஆனா அது வந்து பி. எஸ், இந்த பி தான் வந்து மறுபடியும் 0 ஆக போகுது. ஓகேங்களா, புரியுதா இல்லையா? நான் இங்க போடல, இந்த பேஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எனக்கு கையை உடச்சோடனே என்ன ஆகுது, பேஸ் ஷிஃப்ட் ஆகுது. ஆமா, ஸோ மறுபடியும் 38.2 வந்தாதான் என்ட்ரி. எனக்கு சேம் விஷயம் தான், இப்போ பேசின விஷயம் தான். இது மறுபடியும் ரிட்டர்ன் இங்கே வந்தானா என்ட்ரி. ஓகே, ஸ்டாப் லாஸ் அதே தான். லேயர் அடிக்கிறவங்க லேயர் அடிக்கலாம். இல்லைப்பா நான் வந்து மேலே கன்ஃபர்மேஷன் வச்சு அடிக்கிறேன் அப்படின்னா 38.2 வந்தோடனே எடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 38.2 டேப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி. ஷிஃப்ட் பண்றோம், பி டு சிக்கு ஷிஃப்ட் பண்றோம். மறுபடியும் அந்த 1.272 மினிமம், மேக்ஸிமம் 1.618 2.618 வரைக்கும் போகும். அது புரியுதா? இது நெக்ஸ்ட் ஏபிசி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஏபிசி தான். பி வந்து மறுபடியும் 0 ஆகும், இது மறுபடியும் ஒரு ஏவாகும், மறுபடியும் பி ஆகும், மறுபடியும் சி ஆகும். எவ்வளவு சிம்பிளா இருக்குது.
அதே ரூல் தான். ஆனா லைவ் மார்க்கெட்ல பார்த்து இதை கண்டுபிடிக்க தான் ப்ரோ கஷ்டமா இருக்கு. இல்ல ப்ரோ, நீங்க முதல்ல பேக் டெஸ்ட் அடிக்கணும் ப்ரோ. முதல்ல உங்க கண்ணு வந்து ரீட் பண்ணும். இது சொல்லும் போது ஈஸியா தான் இருக்கும். ஈஸியா தான் நீங்க இருக்குது. பிராக்டிஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் இன்னொன்னு சொல்லவே இல்லை. இப்படி போற மார்க்கெட்ல வந்து சடனா வந்து இது வரைக்கும் போயிட்டான் ப்ரோ, சடனா வந்து உடச்சிட்டான். இப்படி போவாம இப்படிதான் நடக்கும் மார்க்கெட்ல மோஸ்ட்லி. சி நடந்துருச்சு, நான் இங்க ஒரு என்ட்ரியும் போட்டேன். இந்த 8 இங்க மேல வந்து ஒரு இந்த இருக்கிற மேல இங்க எங்கேயோ திருப்பிட்டானு வைங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல திரும்பும்ல, மோஸ்ட்லி அதை பார்த்துருப்பீங்க. இப்படி திருப்பிடுவானுங்க மார்க்கெட்டை. வந்து இந்த பிஏ உடச்சிருவான், இப்படி வந்து இப்படி உடச்சிருவான். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் மேலே போவாது மார்க்கெட்டு. இப்போ மறுபடியும் ஏபிசி மாத்தி போடணும். புரியுதா உங்களுக்கு? ரிவர்சல். இப்போ இப்படி வந்துருச்சுல்ல, இப்போ ஏ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல ரிவர்சல்ல. ரிவர்சல் ட்ரேடு. ஸோ எப்போ உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சோ நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடணும். ரிவர்சல் ட்ரேடுக்கு போய் மார்க்கெட் என்ட்ரி போடக்கூடாது. இப்படியே போட்டு இப்படிலாம் போகாது மார்க்கெட்டு, இப்படியெல்லாம் போகாது. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு ரெடி ஆயிடணும் பிக்கு. புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்கள் ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். அதாவது ஏபிசி கண்டினியூஷன் எப்படி ரைட் பண்ணுறது, ரிவர்சல் ஆச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு. ஓகே, இதுதான் சிம்பிளான விஷயம். செட்டப் ஈஸி, ஆனால் பேக் டெஸ்ட் அதிகமாக அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கண்டினியூஷன் இந்த ஏபிசியில் உங்களுக்கு டவுட் வந்தால் மறுபடியும் இங்கேயே நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ப்ரோ ரிவர்சலில் கொஞ்சம் மார்க் பண்ணி காமிங்களா, ஒரு வாட்டி அதையும் பார்த்துடலாம். ஓகே, எங்கே கிடச்சது நான் பார்க்கலாம். ஸோ இது ஏபிசி வந்துருச்சா? ஓகே, இது ஏபிசி இப்படி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பி2சிக்கு நம்ம அப்படியே அடிச்சுட்டே போவோம். எங்கேயாவது ரிவர்சல் வரும்ல, இப்படி போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷனு 38.2 வந்தால் தான் ட்ரேடு. ஸோ நீங்கள் நடுவில் எல்லாம் போயிட்டு இது மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படியே போயிடுவாங்கலாம் கிடையாது. ஓகே, 38.2 வந்தால் நீங்கள் லேயர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நம்ம என்ட்ரி மெத்தட்லாம் அவன் இன்னும் கூட கீழே வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகணும். அப்போதான் அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆச்சுன்னா அந்த சி எக்ஸ்டன் வந்து எடுத்துக்கலாமா? ஆனால் அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் ப்ரோ. ஓகே, இப்போ அவன் வராமல் அப்படியே போயிட்டான் அப்படின்னா நீங்கள் தான் க்ளோஸ் பண்ண போறீங்களே. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ட்ரேடு முடிஞ்சுது, நீங்கள் ஃப்ரீயாக உட்காரலாம். இப்போ பி2சிக்கு முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஏன் ஓடுற குதிரையில் ஏறுறீங்க? புரியுதா இல்லையா? நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்க போறீங்க. இப்போ ஏ டு பிக்கு நீங்கள் போடுறீங்க, மறுபடியும் இங்கேருந்தே வரேன், பேஸ்லேருந்தே வரேன். ஏ டு பிக்கு போடுறீங்க, நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் 50% 0.27 க்ளோஸ் பண்ணுங்க. செகண்ட் ட்ரேட் 0.618, அதாவது 1.618 ஒரு -0.618 க்ளோஸ் பண்ணுறீங்க. இன்னும் மேக்ஸிமம் போச்சுன்னா இன்னும் 2 வரைக்கும் பண்ணுவீங்களா? அதுக்கு மேலே வச்சிருக்காதீங்க. என்ன கேட்டேன்னா வேணாம், அவன் போனால் போயிட்டு போகிறான், அவன் மறுபடியும் வர்றான்ல என்ட்ரிக்கு. மேக்ஸிமம் 2 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிடுங்க எல்லா பொசிஷனும். ஓகே, யூ கேன் வெயிட். அதாவது மார்க்கெட்டில் என்னன்னா உங்கள் எல்லா ப்ராஃபிட்டையும் புக் பண்ணிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அவன் மறுபடியும் அப்படியே மேலே போயிட்டானா போயிட்டு போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் என்னைக்கா இருந்தாலும் மறுபடியும் ரிட்டர்ன் வரணும். இப்போ இது வரைக்கும் போயிட்டான், நீங்கள் நடுவுலேயே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ப்ராஃபிட் இங்கேயே புக் பண்ணி, நானே இருக்கேன் இங்கே புக் பண்ணிட்டேன், 45ல புக் பண்ணிட்டேன், 3945ல புக் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது வெயிட் பண்ண போகிறேன். இவன் எங்கேயாவது திரும்புவான், பி வந்து எனக்கு எங்கேயாவது இடத்துல முடியும், அதாவது சாரி சி வந்து எங்கேயாவது இடத்துல முடியும். மறுபடியும் என்ன ஆகுது, என்னோட ஃபிப்பை வந்து பி2சி தான் இருக்கா. ஓகே, மினிமம் 61.8. மினிமம் 38.2 கீழே வந்தால் தான் நான் குவாலிஃபை பண்ணுவேன். என்ன அது மறுபடியும் ஒரு பெரிய ஏ நடக்க போகுது. இன்னொரு பி வரப்போகுது. எப்போ 38.2 கீழே வந்தால் தான் பிஏ. வராமல் போயிட்டானா அவன் போயிட்டு போகிறான். ஓகே, அது என்னமோ நடந்துட்டு போகுது, நமக்கு ட்ரேடு கிடையாது. அதாவது எலியாட் வேவ்ல வந்து என்னன்னா பிரச்சனையை அனலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரேட் பண்ணுறது ஈஸி, இதுதான் மெத்தேடு. இப்போ நான் சொல்கிற விஷயம் தான் மெத்தேடு. ட்ரேட் பண்ணுறது ஈஸி, ஆனால் அனலைசிஸையும் ட்ரேடையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு எலியாட் வேவ் அந்த 300 பேஜ் படிச்சுட்டு ஒருத்தவங்க ட்ரேட் பண்ண சொன்னால் அவனால் ப்ராஃபிட்டபுள் ட்ரேடராக பண்ணவே முடியாது. ஓகே,
ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து தெரியாதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நான் யாருக்கும் சொல்லியும் தந்தது இல்லை இது வரைக்கும். ஏன்னா சொன்னா புரியாது. முதல்ல புக்கை படிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய அனுப்பியிருக்கிறேன் நம்ம குரூப்லயே. என்ன கூட அப்படிதான் அனுப்பிச்சிருக்கீங்க, ஆனா நான் இன்னும் புக்கை பார்க்கல. இல்ல முதல்ல தெரியணும்ல 1 2 3னா என்ன, ஏபிசினா என்ன, அது என்னதான் இருக்குது, அந்த அதுக்காக ஒரு டைமாவது படிங்கன்னு சொல்றது. அதுக்குதான் அவங்க கிட்ட வந்தபோது என்ன ஒரே முதல்ல ஒரு விஷயம். அப்ப புக்கை படிச்சுட்டு போ அப்படின்ட்டு. ஆமா, முதல்ல அதாவது இப்ப புதுசா யாராவது வராங்க, கேண்டில் வச்சு என்கல்ஃப் வச்சு ட்ரேட் பண்றவங்க இருக்கிறாங்க, இல்ல இண்டிகேட்டர் போட்டு ரன் பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு 1 2 3 4 5 அதாவது அந்த புக்ல அப்படித்தானே இருக்கும். இப்ப 1 4 மோதக்கூடாது ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுமா? புரியவே புரியாது. ஆனா அதோட லாஜிக் ஒருத்தவங்களுக்கு புரியாது. மட்டும் புக்லாம் படிக்காம சொல்லி கொடுத்துட்டாரு. அதுங்க குரூப் இப்ப மீட்ல கூட இருக்காங்க அவங்க. யாரு இது? இல்ல இல்ல சிஸ்டருக்கு நான் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல. உண்மைதான், கேளுங்களேன். இப்பதான் இருக்காங்கல்ல வீட்டுல, நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அவங்களை கேளுங்க. அவங்க என்கிட்ட டவுட் மட்டும் தான் கேட்பாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன புக்கு கொடுத்தனோ அதே புக்கு தான் அவங்களுக்கும் கொடுத்தேன் நான். அவங்க ப்ரோ 6 மாசம் எனக்கு வந்து அவங்க அந்த புக் கொடுத்தாங்க, பிடிஎஃப் கொடுத்தாங்க. அது ஒரு 3 months ஒண்ணுமே ஃபர்ஸ்ட் புரியாது. அதுக்கப்புறம் நான் டவுட் கேட்டு கேட்டு தான் படிச்சேன். அதை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் உடனே எல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியாது. இப்ப நான் அது படிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது. ஆனா என்ன, அது படிச்சதுக்கு அப்புறம் தான் அக்கௌண்ட் பாஸ் பண்ண முடிஞ்சது, எல்லாம் பண்ண முடிஞ்சது. இல்ல இதுதான் விஷயம் ப்ரோ. ஆக்சுவலி யாருக்குமே நான் என்னது வந்து சொல்லல. ஒரு கைடு மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் வந்து அவங்க டவுட் தான் கேட்டாங்க, நான் அதை மட்டும் தான் கிளாரிஃபை பண்ணேன். இந்த மாதிரி எடுக்கலாம், இந்த மாதிரி எடுக்கலாம். என்ன எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, அவங்க இப்ப பண்றதே வந்து நான் இப்ப சொன்ன ஏபிசி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் அவங்களுக்கு சொல்லியே கொடுக்கல இந்த ஏபிசி மெத்தட். இப்ப ஜிமீட்ல சொல்றேன்ல, அவங்களுக்கே தெரியும் அது. நான் அவங்களுக்கு சொல்லவே இல்லை, இந்த என்ட்ரி மெத்தட் நான் சொல்லவே கிடையாது. பிராக்டிஸ் பண்ண ஐடியா கிடைக்கும் ப்ரோ. அது எடுத்த உடனே வராது. நிறைய பிராக்டிஸ் பண்ணாதான் நமக்கா ஒண்ணு தோணும். நான் இந்த இது வந்து நம்மளா கிரியேட் பண்ணலாம். நான் ரமேஷ் ப்ரோக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ரீசெண்டா. ப்ரோ என் பேர் விஜயபாலன் ப்ரோ. ப்ரோ எனக்கு அந்த பிடிஎஃப் அனுப்பிவிடுங்க ப்ரோ. எனக்கு இந்த ஏபிசி கான்செப்ட் தெரியாது ப்ரோ. ப்ரோ இங்க யாருக்குமே தெரியாது, இப்பதான் போட்டிருக்காங்க. நம்ம பொதுவா நான் யாருக்குமே சொல்லல. நான் ஏபிசி எப்படி ஒரு என்ட்ரி மெத்தட் இருக்குங்கிறது நான் யாருக்குமே சொல்லவே கிடையாது. 20 minutes தான் ஆகுது. அதாவது என்னன்னா முதல்ல அதுக்குதான், அதாவது இந்த இப்ப மெத்தட் சொல்லிட்டோம்னு வைங்களேன், அவங்களுக்கு எலியாட் வேவ்னா என்னன்னு தெரியாம போயிடும். அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. கத்துக்க மாட்டாங்க, அதுக்காக தான் நான் அதை சொல்லல. ஓகே ப்ரோ இது ஏபிசி வந்து எலியாட் வேவ் தான் சொல்றீங்களா? ஆமா ப்ரோ, அதுல வர ஒரு விஷயம் தான் இது. அதுல வர ஒரே ஒரு பார்ட். அதுல 11 பேட்டர்ன் இருக்கு ப்ரோ. முதல்ல அதை படிச்சுட்டு வந்தாதான் இது வந்து அது வந்து அனலைசிஸ்க்கு யூஸ் ஆகும். பொதுவா என்னன்னா, நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து அனலைஸ் பண்றதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம், லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதை படிச்சாதான் உங்களுக்கு முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஆனா அது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியால இருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கும்போது, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹை போயிட்டு அடுத்தது ஹையர் லோ பண்ணும்போது, லோவர் ஹை வைக்கும்போது அதுல வந்து நம்மளுக்கு பிஏ கன்சிடர் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா, அது வந்து உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு செட்டப்புக்கான விஷயம், அனலைஸ் பண்றதுக்கு கிடையாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து அது ஃப்ரீக்வெண்டா பிரேக் ஆயிட்டே தானே இருக்கும். ஜோனா தான் மார்க் பண்ணுவீங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனா மார்க் பண்ணுவீங்க. இட்ஸ் நாட் a single price, ரைட்? இது வந்து என்னன்னா, எலியாட் வேவ்ங்கிறது வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்றதுக்காக இருக்கிற விஷயம். அது ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து புரிஞ்சிக்கிற விஷயம். அதாவது கன்ஃபியூஸ் பண்ண வைக்காதீங்கிறதுக்காக தான் அது நான் சொன்னது. ரெண்டுமே வேற. ஒரு ஐயர் ஐ போயிட்டு அடுத்தது ஒரு ஐயர் லோ வரும்போது அந்த ஐயர் ஐய ஏவா வச்சு அடுத்த ஐயர் லோ பியா வச்சு அதுல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் சி போகும்னு கண்டுபிடிக்கிறது. அந்த சி போறது எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது வந்து இல்ல ப்ரோ, அனலைஸ் வந்து நாங்க சொல்லவே இல்லை. நான் இப்ப நம்ம குரூப்ல யாருக்குமே வந்து இது வந்து புக்ல இப்படி கொடுக்கல. நான் வந்து ரீட்ரேஸ்மென்ட் கிடையாது, எக்ஸ்டென்ஷன் டூல் வச்சு தான் நீங்க சிஏ ஃபோர்காஸ்ட் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் போட்டுருக்கீங்க, புக்ல அப்படிதான் இருக்கு. ஆமா, நீங்க ஒரிஜினலா இருக்க புக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனை வச்சு தான் நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். ரீட்ரேஸ்மென்ட்டை வச்சுலாம் அனலைஸ் பண்ணக்கூடாது. அனலைஸ்ங்கிறது வேற பார்ட். அது அதால யூஸ் கிடையாது, யாருக்குமே யூஸ் கிடையாது. நீங்க இப்ப அனலைஸ் பண்றீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் பண்ண முடியாதுல்ல, ட்ரேட் பண்ண முடியாதுல்ல. ஆமா ப்ரோ.
நீங்க சொல்றது வந்து உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா. சொல்றீங்க. இது வந்து எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் அந்த சிவே வந்து எண்ட் ஆகுறது 1.272 அந்த ரெண்டுல தான் எண்ட் ஆகும் சிவே. இல்ல வாட் எவர், அதாவது ரெண்டுமே வேற. நம்ம இப்ப அனலைஸ் பத்தி பேசுறோமா, ட்ரேடிங், அதாவது உங்களை வந்து நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக கொண்டு வந்த விஷயம் தான் இப்ப கிளாஸ் அதுதான். ஓகேங்களா? நான் அனலைஸ் பத்தி பேசணும்னா நான் விடிய பேசிட்டு இருக்கேன். பேசணும். ஆமா, ரொம்ப பெருசு இது சப்ஜெக்ட். ஆமா, 300 பேஜ் இருக்குது. அதுக்கு எந்த டூல் யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத நம்ம விடிய பேசலாம். அதனால யாருக்குமே யூஸ் ஆக போறது கிடையாது. நீங்க நல்ல அனலிஸ்டா ஆகணும் அப்படின்னா அது யூஸ் ஆகும். நீங்க இல்ல நான் வந்து நீங்க போடுற சாட்லாம் பார்த்தா வச்சுக்கோ ப்ரோ, நல்லா நல்லா இருக்கு, கரெக்டா அனலைஸ் வருது. இப்போ கோல்டு அன்னைக்கு ஒரு டைம் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு டைம் பார்த்தப்ப 4 ஹவர்ல வச்சு நீங்க தானே போட்டீங்க. 55ல இருந்து 55 to 65க்குள்ள ரிஜெக்ட் ஆகும் போட்டது நீங்களா? யாரோ போட்டிருந்தாங்க. ஆமா, ஆக்சுவலா அன்னைக்கு மார்க்கெட் அப்ல போகும்போது அந்த இடத்த ரிஜெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு யாருமே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. நான் அன்னைக்கு ஃபுல்லா அந்த சார்ட் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டா ரிஜெக்ஷன் சொன்னாரு. கரெக்டா அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சு. எனக்கே அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. எப்படி இந்த இடத்துல இவர் ரிஜெக்ட் சொல்றாரு, அவ்வளவு வரைக்கும் மேலேயே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது. கரெக்ட், அந்த அந்த ஒரு பாயிண்ட் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அந்த டைம்ல யாருமே கெஸ் பண்ணல. ஏன்னா மார்க்கெட் அப்ல தான் போயிட்டே தான் இருக்கு. ஆனா அங்க ரிஜெக்ஷன் வரும்னு கரெக்டா நீங்க கெஸ் பண்ணீங்க. ஆமா, 55 சம்திங்ல 55 to 60 சம்திங்ல ரிஜெக்ஷன் போட்டிருந்தாங்க. வந்து இது ரிஸ்கி அப்படின்னு போட்டிருந்தேன் நான். பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வந்து ரன்னிங் மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்ப இதுதான் விஷயமே. இப்போ ரன்னிங் மார்க்கெட் டைரக்ஷன் அப்ல தான் இருக்கு. ஆனா இந்த ரிவர்சல் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு டூல் இருக்கு அப்படின்னா அது வந்து அதுதான் எலியாட் வேவ். அதை நீங்க படிச்சீங்கன்னா கத்துக்கலாம். அதுதான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான். அது ஒரு ட்ரிகர் உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல. ஆமா ப்ரோ. அது 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 வந்து நான் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சேன் அந்த ரிஜெக்ஷனை? நான் வந்து அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் ஒன்று வச்சிருக்கிறேன் ப்ரோ. அந்த இண்டிகேட்டர் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டிகேட்டர் தேவையில்லை ப்ரோ. தேவையில்ல. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணா, அத இண்டிகேட்டர்ங்கிறது என்னன்னா எல்லா இடத்துலயும் அது ஹெல்ப் பண்ணாது ப்ரோ உங்களுக்கு. ஆமா, எல்லா இடத்துலயும் ஹெல்ப் பண்ணல, உண்மைதான். இன்னொன்னு கன்ஃபியூஸ் பண்ணும். நீங்க ஏதாச்சும் ஒரு செட்டப் எலியாட் வேவ் மட்டும் தான் அதை ஃபாலோ பண்ணணும். அது கூட நீங்க எதுவுமே மிக்ஸ் பண்ணாம. நான் ஒரு தியரி எடுத்து ஜெர்னல் பண்ணி ஒரு இண்டிகேட்டர் பண்ணேன்னு வைங்களேன், அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இண்டிகேட்டர் வேலை செய்யாதுன்னு இல்ல, அது எனக்கு மட்டும் தான் வேலை செய்யும். எனக்கு மட்டும் தான் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். அந்த இண்டிகேட்டர் செட்டப் வந்து நீங்க ஓவனா கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது எங்கெங்க எப்படி வேலை செய்யும்ன்றது நீங்க ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ற அந்த மெத்தடோட மெர்ஜ் ஆகி உங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதான் உண்மை. முதல்ல. ஆமா ஆமா ப்ரோ, உண்மைதான். அது நான் நல்லாவே அனலைஸ் பண்ணிருக்கேன், நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். C equal to A அதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ வந்து A கண்டுபிடிச்சிட்டோம். சோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? யாரோ ரிவர்சல் வேற கேட்டிருந்தாங்க. நான் தான் ப்ரோ. இது அடுத்து 0.618க்கு இந்த இடத்துக்கு வந்தா என்ட்ரி, இல்லைன்னா என்ட்ரி விட்டுறணும், தேவையில்ல, மறுபடியும் எப்போ வரானோ அப்போ எடுத்துக்கலாம்னு விட்டுறணும். திரும்பி போனானா போயிட்டு போறான். ஆமா, மறுபடியும் ரிட்டர்ன் 38.2 கீழ வந்தாதான் உங்களுக்கு என்ட்ரியே. 38.2வா? ஓகே ப்ரோ. ஒரு ஏபிசில இருந்து மறுபடியும் ஏல இருந்து மறுபடியும் ஏவா மாறி கீழே வரும்போது 38 கிராஸ் பண்ணணும் கீழே. ஆமா, B2Cக்கு ஃபிப் போடுறீங்க. அதுல மறுபடியும் 38.2 வந்தாதான் உங்களுக்கு அடுத்த என்ட்ரியே. ஓகே. ஆனா இங்க வந்திருக்குது இல்ல ப்ரோ, அது 38.2க்கு தானே வந்திருக்கு. வந்திருக்கு. நீங்க அதாவது இங்கே மினிமம் 38.2ல என்ட்ரி போட்டீங்கன்னா இட்ஸ் ஓகே. கரெக்டா அந்த ஐயா வரும். அது சும்மா லைட்டா கொஞ்சம் இன்னும் வர வேண்டியது இருக்கு. 38.2 தான் டேப் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதான் இங்க லேயர் கான்செப்ட்ல வந்து நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, 38.2ல ஒரு லேயர் இருக்கும். பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ட்ரேட் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நமக்கு 38.2 கீழே வரணும் பிரைஸ், மறுபடியும் ரிட்டர்ன் மறுபடியும் 38.2 வரும். அப்பதான் நம்ம என்ட்ரி போவோம். எனக்கு அதுதான் சேஃப். நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. இது நான் 5 மினிட்ஸ் தானே 5 மினிட்ஸ் தானே ப்ரோ? இது ஆமா 5 மினிட்ஸ் தான். ஓகே. நீங்க எந்த டைம் ஃப்ரேம் வேணா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனுக்காக பண்றேன். இது ஐயர்ல கான்செப்ட்ல வருது. கரெக்டா தான் அந்த நீங்க பாருங்க போட்ட மாதிரி 38.2ல தான் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு.
இப்போ அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இப்போ அந்த இடத்துல வந்து அந்த பாடிக்கிட்டே சப்போர்ட் எடுப்பான் பாருங்க. இப்போ வந்து அது என்ன ஆச்சுன்னா நமக்கு கீழே வந்துட்டான். ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா இதுதான் சொன்னேன், 38.2ல எடுப்பான். ஐயே எடுப்பானான்னு தெரியாது. நம்மளோட என்ட்ரி மெத்தட் என்னது, ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் அகைன் கீழே வரணும், 38.2 மேல க்ளோஸ் 38.2 கீழே வச்சா என்ட்ரி. கீழே வரணும். ரிட்டர்ன் வந்து என்ன ஆகணும், மறுபடியும் 38.2க்குள்ள க்ளோஸ் வைக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து பி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நான் போய் இங்கெல்லாம் ஓடில எல்லாம் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து இவன் இப்படி இருக்கவன் அப்படியே கீழே போயிடுவான், அதனால நான் எடுக்க மாட்டேன். ஸோ நான் எனக்கு மேலே 38.2க்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ நான் போய் என்ட்ரி எடுக்க போகிறது எனக்கு ரிஸ்க் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் இதுதான் என்னோட என்ட்ரி மெத்தடு. ஸோ நான் இங்கே 38.2ல என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் இங்கே. ஸ்டாப் லாஸ் பெருசு, இந்த ட்ரேட்ல பெருசு, பரவாயில்ல இருக்கட்டுமே. ஃபர்ஸ்ட் டார்கெட் 1.272, 1.618ல செகண்ட் ட்ரேடு. ஸோ 1.5 கிடைக்குது பாருங்க. ஸ்டாப் லாஸ் பெருசா இருந்தாலும் 1.5க்கு மேல கிடைக்குதுல்ல நமக்கு ட்ரேடு, டார்கெட் அடிச்சதுனால. -1.7க்கு மேல டார்கெட் வைக்கணும். 1.27, அதாவது -27 இருக்குல்ல, அதுல மினிமம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அதுதான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் அது. அங்க இருந்து நீங்க ட்ரைலிங் வேணா ஆரம்பிக்கலாம். அங்க இருந்து உங்க பிரேக் ஈவனை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 27 போயிட்டானாவே நீங்க பிரேக் ஈவனை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பிரேக் ஈவன் எது வரைக்கும் ப்ரோ வைக்கலாம்? அதான் ப்ரோ, மேக்ஸிமம் அந்த 27 இடத்துக்கு போயிட்டானா வர மாட்டான். உங்களோட நீங்க என்ட்ரி போட்ட இடத்துலயே பிரேக் ஈவன் 27க்கு போயிட்டீங்கன்னா 1க்கு மேல போயிடுச்சுனாவே உங்க என்ட்ரி பிரைஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 618 போயிட்டானா 1க்கு ஷிஃப்ட் பண்ணலாம். 0 இருக்குல்ல மேல, அந்த 0க்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஆமா ஆமா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு இந்த ட்ரேட்ல பாத்தீங்கன்னா. மேல 1க்கு மேல டிராவல் ஆயிடுச்சு, பட் 0.27 போகல. ஓகே, இன்கேஸ் பிரேக் ஈவன் வந்து 1க்கு மேல போகும்போது பிரேக் ஈவன் ஷிஃப்ட் பண்ணிருந்தீங்கன்னா கரெக்டா அதே இடத்துக்கு தான் வந்து நிறுத்திருக்கானுங்க. 0.382னா இங்க தான் வந்து நிறுத்திருக்கானுங்க. ஓகே, இது அக்டோபர் மாசம் தானே ப்ரோ? இது வந்து இந்த அக்டோபர் எண்டு, அக்டோபர் நவம்பர் எண்ட்ல இருந்து தான் ட்ரேடே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப அதிகமா ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நவம்பர் எண்டு, டிசம்பர் ஸ்டார்டிங் ஆனதுல இருந்து அக்டோபர்லாம் கொஞ்சம் நல்லா தான் போனுச்சு. டேஸ் ரன் ஆயிடுச்சு, பட் ஈவன் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கல இந்த ட்ரேட்ல. ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப கீழே இருக்குது, நம்ம என்ட்ரி இங்கே தான் இருக்குது. ஒரு டைம் ரீடெஸ்ட் பண்ணா பிரேக் ஈவனை ஷிஃப்ட் பண்ணியிருந்தோம்னா இட்ஸ் பிரேக் ஈவன் ஆயிடுச்சு இந்த ட்ரேடு. பட் எனியோ டார்கெட் போயிட்டான். ஓகேங்களா, 1.27, 0.27 டேக்கன் டைம், பட் போயிட்டான் பாருங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட், செகண்ட் டார்கெட் ஹிட், டார்கெட் 2 ஹிட். அவ்வளவுதான். ஓகேங்களா, அடுத்தது மறுபடியும் உங்களுக்கு எப்ப கன்ஃபர்மேஷன் வரும்? அதாவது சிங்கிறது மினிமம் என்ன ஆகணும் இப்ப புரிஞ்சுதா யாருக்காவது சிங்கிறது என்னன்னு? அடுத்து ஏவா மாறணும். புரிஞ்சுதா? இல்ல மாறுறது இருக்கட்டும், நான் என்ன சொல்லல. சிங்கிறது வந்து யாருக்குமே இந்த இது வரைக்கும் மீட்ல சொல்லல நானு. சிங்கிறது வந்து யாருக்காவது புரிஞ்சிருக்கா? சி எப்ப குவாலிஃபை ஆகும்? 618 தொடும்போது சி குவாலிஃபை ஆகணும். சொல்லுங்க கரெக்டா ப்ரோ? இல்ல சி வந்து சி எப்ப குவாலிஃபை ஆகணும்? முன்னாடி இருக்கிற 0.27க்கு மேல இருந்தாதான் சி குவாலிஃபை. ஓ ஓகே ப்ரோ. இல்ல ஐ பிரேக் பண்ணா இல்ல, ஐ பிரேக் பண்ணா கிடையாது. சி குவாலிஃபிகேஷனுக்கு வந்து என்னன்னா மினிமம் அந்த 0.27 அதுக்கு மேல இருந்தா மட்டும்தான், அதாவது அதுதான் டார்கெட். அதாவது ஃபிப் நான் மாத்தி போட்டுக்கிறேன். ஓகே, இப்படி போட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது. அந்த அது போட்டீங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும். 1.272 மினிமம் எங்க ப்ரோ, இங்க இருக்கு. மினிமம் 1.272க்கு மேல வந்தாதான் உங்களுக்கு சிஏ கன்ஃபார்ம். அது வரைக்கும் உங்களுக்கு சி கன்ஃபார்ம் கிடையாது. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அதுதான் 1.272ல க்ளோஸ் பண்ணிக்கங்க, அது ரெக்கமெண்டட். ஓகே, அதுக்கு மேல பண்றவங்க ட்ரைலிங் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த ஃபிப் வந்து நம்ம பாட்டம்ல இருந்து இழுத்துட்டு வரணுமா ப்ரோ, இல்ல என்ட்ரி இடத்துல இருந்து இழுத்துட்டு வரணுமா? இல்ல ப்ரோ, ஃபிப் வந்து நீங்க எங்க போடணும் அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன் நானு. இப்போ ஏ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, இந்த இடத்துல ஏ புடிச்சிட்டீங்களா?
ஸோ நீங்க ம். என்ன பண்ணுவீங்க, ஏ அதாவது சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏ தானே, சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏவா ஆமா. கன்வெர்ட் ஆகும், நியூ ஏ ம். கிரியேட் ம். ஆகும். ஸோ நீங்க என்ன ம். பண்றீங்க, பி டு ஏக்கு பி டு சிக்கு போடணும், அதுதான் ஏவோட ம். ஜோன். ஓகே, ம். அதாவது பேஸ் ஷிஃப்ட் ஆயிருது. ம். சி மேல கிடைச்சவனே இந்த பேஸ் வந்து ம். ஷிஃப்ட் ஆகி இங்க உட்காந்துக்கும், இந்த பில உட்காந்துக்கும். ஸோ ம். இப்போ நமக்கு பேஸ் வந்து இதுதான் பேஸ், ம். இதுதான் 0 பாயிண்ட். ஓகே, ம். இப்போ ஏ டு இந்த பேஸுக்கு போட்டோம்னா நம்மளோட ம். என்ட்ரி மெத்தட் சொல்லிட்டேன். அவன் 38 பாயிண்ட்ல தொடுறதெல்லாம் இல்ல, நமக்கு என்னது அவன் ம். கீழே போகணும், பிரைஸ் எங்கேயோ போய் ஊர் சுத்திட்டு வரட்டும், ஓடில எல்லாம் போட்டுமே என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் மேல 38.2ல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி நமக்கு நன்றி. ஓகே ப்ரோ, இப்ப புரியுது. சூப்பர். கீழே போயிட்டு இப்பதான் மேல வரணும். ஆ, ஆமா, ஆ. அப்படியே ம். கீழே போயிட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு போறான். நம்ம செல்லுக்கு திரும்பிடுவோம் ம். அப்படியே. ம். இப்ப கீழே இப்ப போய் பேச மார்க்கெட் புல்லிஷ். உடச்சிட்டான்னு வைங்க, இப்ப இவ்வளவு ம். தூரம் விக்கி விட்டவன் ம். புல்லிஸ் எல்லாம் விடுங்க, அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் என்ன வேணா இருந்துட்டு போலாம். இப்ப கீழே போயிட்டு ம். இந்த கீழே இருக்க இந்த பேஸை உடச்சிட்டான்னு வைங்க, ஜீரோங்கிற பாயிண்ட ம். உடச்சிட்டான்னு வைங்க, ம். நம்ம என்ன பண்றோம், செல்லுக்கு மாறிடுவோம். செல்லுக்கு மாறிடணும். ம். ரிவர்சல் ஆயிடுச்சு, மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ம். இது உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் தான். ம். இந்த ஷிஃப்டான ம். பேஸ் பாயிண்ட் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் தான். ஸோ ம். நம்ம ஆனால் சேஃப் என்ட்ரி எப்படி போடுறோம், கீழே போயிட்டு ஊர் ம். சுற்றிட்டு வந்தோடனே 38.2ல என்ட்ரி போடுறோம். ம். இங்கே க்ளோஸ் வச்சோடனே ஒரு என்ட்ரியை போட்டுறோம். ம். ஸ்டாப் லாஸ் இதுதான். ஓகேங்களா, இப்போ ஃபிப்பை வந்து பேஸ் லைன் வரைக்கும் நம்ம ஸ்டாப் ஏ லாஸ் டு, வைக்கணும். ம். ஆமா, கடிக்காத. ஏ டு பிக்கு ம். ஏ டு பிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ம். ஓகேங்களா, டார்கெட்டை கொண்டு போயிட்டு ம். இப்போ என்ட்ரி மேலே 1.27ல போட்டுருக்கோம்ல, வைக்கணும். டார்கெட்டை கொண்டு ம். போயிட்டு 1.272 ஃபர்ஸ்ட் டார்கெட். எனக்கு ரிஸ்க் ஃபர்ஸ்ட் இதுக்கே டார்கெட். 1:1 கிடைச்சிருச்சு உங்களுக்கு. அதான் ஓகேங்களா, அதான் ப்ரோ. ஸோ எனக்கு ரிஸ்க் நெக்ஸ்ட் ரிவார்டு டார்கெட் அதாவது வந்து சி 1.618. உங்களுக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா 1.272க்கு மேலே போனாவே 1.278 கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம் ஆமா, தான். இதுக்கு மேலே ஓகே போயிட்டாவே ப்ரோ. உங்களுக்கு சி கன்ஃபார்ம் தான். ஓகே, கன்ஃபார்ம். ஆமா, நீங்க க்ளோஸ் பண்ணா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படி இல்ல நான் ட்ரைலிங் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னா 1.272க்கு மேல வந்ததுக்கு அப்புறம் உங்க ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து பிரேக் இவன்ல போட்டுங்க. ஓகே ப்ரோ. ஓகே, நம்ம ரிஸ்க் பேஸ் பண்ணி நம்ம ட்ரைலிங் 2 வரைக்குமே நீங்க ரன் பண்ணலாம். ஓகே, 1.612ல க்ளோஸ் பண்ணா இங்க ஓகே, எனக்கு கேட்டா இங்க இருந்து நீங்க க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 1.217ல இருந்து 1.618ல க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. வெளியே ஓகே, வந்துடணும். அடுத்த ட்ரேட் பாத்துக்கலாம் நம்ம, இல்லைன்னா 2ல க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அதுக்கு மேல வச்சிருக்காதீங்க. போதும் ப்ரோ. நமக்கு தான் என்ட்ரி வந்துட்டே இருக்க போகுது, 1.278 போதும். நம்ம தான் மறுபடியும் என்ட்ரி, நமக்கு மறுபடியும் ஏபிசி வரப்போகுது, மறுபடியும் என்ட்ரி கொடுக்க போகலாம். ஓகேங்களா, ஸோ 1.272ல இருந்து சி எலிஜிபிள் வந்துருது. இப்போ சி எங்க முக்கியமான சி பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்தது நம்ம எங்க கண்டுபிடிக்கணும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ இப்போதான் நான் 1.272 ப்ரோ நானே இருக்கிறேன்னு வைங்க, 1.272ல சேஃப். நம்ம தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சே மார்க்கெட்ல, சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவோம். 1.272ல க்ளோஸ் பண்ணிடுவோம். வந்தது ஏன்டா விடுவானேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் ட்ரேட். நம்மளாம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிருப்போம் இதுக்கு முன்னாடி, இருந்தாலும் சொல்றேன் 1.27ல க்ளோஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேல நமக்கு வேணாம்பா அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணிருப்போம், ஃபிப்பை போட்டு உட்காந்துருப்போம். இந்த பாட்டமுக்கும் இப்போ பேஸ் நமக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சா, மேல 1.27 தெரிஞ்சிருச்சா. ஸோ இப்போ மறுபடியும் நமக்கு என்ட்ரி எப்ப, என்ட்ரிலாம் நிறைய இருக்கு. முதல்ல நமக்கு வந்து ஏ எப்ப கன்ஃபார்ம் ஆகும், ஏவும் பியும் எப்ப கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஏ தான் நமக்கு ரன்னிங்ல இருக்குது, பி எப்ப கன்ஃபார்ம், பி தெரியணும்ல நமக்கு, முதல்ல பி கன்ஃபார்ம் ஆகணும். 38.2 வந்தாதான் கன்ஃபார்ம். புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது ப்ரோ. பேஸ்ல இருந்து மறுபடியும் இப்போ போயிட்டு இருக்கிற ஐ வரைக்கும் இழுத்துட்டு வரணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகி 3.8 வரும்போது வந்தாதான், ஆமா அப்பதான் நமக்கு பிஏ கன்ஃபார்ம் ஆகும். பிஏ கன்ஃபார்ம் ஆகும். அப்ப பி கன்ஃபார்ம் ஆகிறத வச்சுதான் நம்ம சிஏ கண்டுபிடிக்கணும். ஆமா, அது வரைக்கும் நமக்கு ட்ரேட் கிடையாது, வெயிட்டிங் தான். ட்ரேட் கிடையாது. இம்பார்ட்டன்ட் போடுறோம்.
382. இது அன்னைக்கு தான் நினைக்கிறேன். அன்னைக்கு திங்கக்கிழமையா ஃப்ரைடேவா நடந்துச்சு நினைக்கிறேன். ஃப்ரைடே தானே, வெனஸ்டே. ஸோ இப்போ 38.2னா உங்களுக்கு 61.8. ஓகேங்களா, இதுதான் 38.2. சிப்பு இப்படி தலைகளா போட்டுருக்கிறதுனால இப்போ இப்படி போட்டோம்னா, ஆமா தலையில போட்டதுனால உங்களுக்கு எப்படி தெரியுது. 618. ரொம்ப சுத்துது, ரொம்ப டைம் இருக்குதா? 1x இருக்கா? டூ எக்ஸ் பண்ணிடுவோமா? ரொம்ப ஸ்லோவா இருக்கு. 3x போடும். ஓகே, பிரைஸ் கீழே வந்துருச்சு. ஆமா ப்ரோ, பேஸ்ல எனக்கு வரணும் போகல. பேஸுக்கு எதுக்கு போகணும்? நம்ம பை என்ட்ரிக்கு இப்போ பார்ப்போம். நமக்கு தான் கீழே உடச்சா தானே, கீழே அப்படியே போயிட்டானா போயிட்டு போறான். இப்போ 618 வந்து டேப் பண்ணிட்டான் கீழே. அது 38.2 உடச்சான், 618 உடச்சிட்டான். ஓகே, நம்ம என்ட்ரி எடுத்துட்டேன். இப்போ கீழே போனா மறுபடியும் மேலே வந்தால் தான் என்ட்ரி 38.2. ஓகே ப்ரோ. போயிட்டு பேஸ உடச்சிட்டானா கீழே உடைக்கல இன்னும். ஸோ நமக்கு என்னன்னா இப்போ டென்ஷன் ஃப்ரீ இல்லை. நீங்க லேயர் போட்டிருந்தாலும் மேலே போவானா கீழே போவானான்னு ஒரு பயம் இருக்கும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வேடிக்கை தான் பார்த்துருக்கீங்க இவ்வளவு நேரம். அவன் மேல 38.2 வந்தா தானே என்ட்ரி. 38.2க்கு மேல க்ளோஸ் வைக்கணுமா? சும்மா தொட்டாலாம் இல்ல, க்ளோஸ் வைக்கணும். தொட்டா கூட எடுக்கலாம் நீங்க. அது பேக் டெஸ்ட் பண்ணி நீங்க கண்டுபிடிங்க. அது வச்சுட்டானா ப்ரோ. இங்க 38.2ல என்ட்ரி வந்துருச்சா? ஓகே, ஸோ உங்க என்ட்ரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ லேயரிங்னா ப்ராஃபிட்டோட மார்ஜின்ல லேயர் பண்றதா ப்ரோ, இல்ல எப்படிங்க ப்ரோ? ப்ராஃபிட்டோட மார்ஜின்ல இல்ல ப்ரோ. லேயர்னா இங்க 38.2ல ஒரு என்ட்ரி, 50ல ஒரு என்ட்ரி, 61.8ல என்ட்ரி, 80ல ஒரு என்ட்ரி, 4 லேயரா போடணும். ஸ்டாப் லாஸ் பேஸ் தான், உங்களோட பேஸ் தான். பிக் குட்டா எது விட்டாலும் சரியா. ஆமா, 4 லேயரையும் ஒரே எக்ஸிட், அவ்வளவுதான். ஒரே எக்ஸிட், அதான் பேஸ் தான். ஆமா, அந்த பேஸ் தான். ஓகே, மேல இங்க இருந்து திரும்பவும் நாம அந்த மாதிரி லேயர் போடுறது சொல்றீங்க. நான் என்னன்னா கீழே ஒரு என்ட்ரி எடுத்துட்டு அதுல இருந்து அந்த ப்ராஃபிட்லயே லேயர் பண்றேன். ஆமா, சிங்கிள் என்ட்ரிக்கு இதுதான், இதே ஒரே மெத்தட் தான். ஓகே ப்ரோ. 38.2 மேல வந்துச்சுன்னா நீங்க இது பண்ணலாம். ஆக்சுவலா இதுலயும் நீங்க ஃபில்டரிங் அடிக்கலாம். அதாவது என்னன்னா இப்ப 0.812 போயிட்டு வந்தால 618 வந்தாவே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் நீங்களே பண்ணுங்க. அது பேக் டெஸ்ட் பண்ணா எல்லாத்தையும் நானே சொன்னா நல்லா இருக்காது. நீங்க பேக் டெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அனுபவம் போட்டுக்கணும். அதை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, இப்ப 812 போயிட்டு வந்துட்டான்ல, இப்ப 618லயே என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, அதுக்கு அதாவது வந்து நீங்க பேக் டெஸ்ட் அடிச்சீங்கன்னா அதுக்கு கண்டுபிடிக்கலாம் அந்த விஷயத்தை. ஸோ இங்க நம்ம இது முன்னாடி பேசின வரையும் 382ல ஒரு என்ட்ரி போட்டாச்சு. இந்த பில வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிட்டோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 0.12 சி கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ 1:2க்காக 618 இழுத்துட்ருக்கோம். இதான் போயிட்டானே, நம்ம தான் எல்லாத்துக்குமே தெரியும். 64 போயிடுச்சு. அதெல்லாம் போயிடுச்சு. இல்லை, கீழே எங்க வந்தோம்? 3918 வரவே இல்லை.
இது கோல்டுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே வேலை செய்யும். இது எதப்பா பூனை கத்துது? இதே செட்டப் எல்லாத்துக்குமே, கரன்சிக்கும் வேலை செய்யும், போகுது. கிரிப்டோக்கும் வேலை செய்யும், இந்தியன் மார்க்கெட்லயும் வேலை செய்யும். இந்தியன் மார்க்கெட்டுக்கு வேலை செய்யுதா ப்ரோ? ப்ரோ இந்தியன் மார்க்கெட்டை பத்தி பேசாதீங்க ப்ரோ. அதெல்லாம் என்ன ப்ரோ, அதெல்லாம் பிச்சு பிச்சு போட்ட மாதிரி சாட்டா பிடிக்கு, அவ்வளவு கேவலமாக தெரியுது. இப்ப ஆரம்பத்துல ஆப்ஷன்ல போய் அப்படி ட்ரேடு பண்ணிட்டு கிடந்தான், கோல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சேட்டை பார்க்கறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. பிரபு ப்ரோ ப்ரோ சொல்லுங்க. 27 ஒரு கோடு போடுங்க டார்கெட் ஆண்டா. எங்க ப்ரோ? 27 டார்கெட்டை கொடுப்பனாங்கிறான். ரெண்டு மூணு நாள் ஓடி இருக்க இவ்வளோ பொறுமையா இந்த ஒன்னு இருக்கு, அதான் பேசா ப்ரோ. போட்டு விட்டு சங்கீத ஆமா, கீழ இருக்க ஒண்ணுதான் பேசு. ஏ வந்து 0ங்கிறது வந்து ஏ. அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா 1. அது ஒண்ணும் இல்ல, அவன் 1.11ல இருந்து திரும்பிட்டான். இது மறுபடியும் நான் ப்ளே பண்றேன், இதை திருப்பி போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? அது ஏன் மாவரைச்சிச்சு அப்படின்னா கரெக்டா 1.11ல இருந்து திரும்பிட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது மார்க்கெட் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா மினிமம் 1.272 போகணும். 1.11ல திரும்பினா அவன் ட்ரெண்ட் கிடையாது, அதுக்குதான் இப்படி மாவரைச்சது. புரியுதுங்களா? 1.11ல இருந்து திரும்புறது வந்து நீங்க வந்து அது வந்து இர்ரெகுலர், அதாவது எலியட் வேலை இன்னொரு பேட்டர்ன். அதுக்குதான் சொல்றது. அந்த புக்கை படிச்சுட்டு வந்தீங்கன்னா, நான் இப்ப ஏதாவது சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். இர்ரெகுலர் பிளாட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த விஷயத்துக்காக. அவன் பண்ற வேலையை அவன் பண்ணிட்டான். இவ்வளவு நாள் என்னப்பா நான் உட்காந்துருக்கணுமா அப்படிலாம் இல்ல. 1.11 வந்துட்டானா சரி முடிஞ்சு போச்சு, இது கீழே இறங்கிட்டானா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா தெரிஞ்சிருச்சு, இங்கே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் 1.11 கீழே வந்து பிரேக் இவன் அடிச்சிட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்ட்டு. இது வந்து இர்ரெகுலர் பிளாட்னு சொல்லி வெளியே போயிடுவாங்க பேட்டர்ன் தெரிஞ்சவங்க. புரியுதுல்ல உங்களுக்கு? நான் அது எதுக்கு சொல்றேன் அப்படிங்கறத சொல்லிட்டேன். எப்படி டார்கெட் தான் போயிருக்கு, 4-5 நாள் ஆயிருக்கு. விளையாட்டு ரூலை பொறுத்த வரைக்கும் 1.11ல இருந்து எப்பயாவது ஒரு டைம் ரிவர்சல் எடுத்தான் அப்படின்னா பெரும்பாலும் அதை அரைச்சிட்டு தான் இருப்பான்ற மாதிரி சொல்றீங்க. இல்ல, அவன் மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் அடிப்பான் கீழே போய். 1.11ல இருந்து திருப்பிட்டானா மார்க்கெட் வந்து ரிவர்சலுக்கான சைன் அது. ஓகே ஓகே. அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு பெரிய கரெக்ஷன். அதுதான் 2 நாளா நிறுத்திட்டான் அப்படியே. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? இதே இடத்துல 1.1 சொல்லிட்டேன், இவ்வளவு நாள் இது பண்ணிக்க மாட்டோம். இந்த இடத்துல ஏதாவது ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? அப்படியே ஆப்போசிட்ல. இப்போதைக்கு நமக்கு டார்கெட் ஹிட் ஆகல. ஓகே, இப்போ டார்கெட் ஹிட் ஆகலைனாலும் டைம் ஃப்ரேம் வச்சு கூட முடிக்கலாம். டைம் ஃப்ரேம் வச்சு முடிக்கலாம். உங்களுக்கு மறுபடியும் கீழே பிரேக் இன் வந்துட்டான்ல, அதுக்கப்புறம் நீங்க இவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னா அது உங்களோட இதுதான். இல்ல, அதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு ஏபிசி கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துக்கலாம்ல அடுத்த ட்ரேட. எஸ், இது இப்ப 1.1 திரும்பிட்டான். உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குதா, இப்ப இந்த இடத்துல இருக்குதா, இப்ப இந்த இடத்துல ஒண்ணு பிடிக்கணும்னு வைங்க. இப்ப எங்கேயா ரேண்டமா எங்க ஒரு இடத்துல பிடிக்கலாம், இங்க ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே, இங்க ஒரு ஏபிசி இருக்கா, சார்ட்டை டக்குன்னு பாக்குறீங்க, நடுவுல இங்க ஒரு ஏபிசி தெரியுதா, நம்ம சொன்ன மாதிரி 1 2 3 தெரியுதா, இங்கே ஒரு 1 2 3 தெரியுதா, 5 மினிட் சார்ட் தான். ஸ்விங்கு தெரியுது இல்ல, அப்படின்னா இது ஏ கிடையாது. நமக்கு ஏனா என்னது, ஒரு ஐஆர்ஐ வச்சிருக்கணும். ஐஆர்ஐ வச்சாலும் ஏபிசின்னு தெரியுது. இப்படி பார்த்தோன்னே ஏபிசி தெரியுது அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஏ.
ஒரு ஐயரை வச்சாதான் ஏ. இங்க ஒரு ட்ரேட் போட்டுருக்கலாமா? அதை பேஸ் பண்ணி பிரைஸ் கீழே 615 எந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனில் நேரா உடச்சிட்டு கீழே வந்தான். ஓகேங்களா? 38.2 டேப் பண்ணோடனே பை தான். ஓகே, பை தான். ஆமா ப்ரோ, ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்குது. உடனே அடுத்து பை போடுறீங்க. ஸ்டாப் லாஸ் 1.27க்கு போகணும். ஆமா, 1.27 ஃபர்ஸ்ட் டார்கெட். வேலை முடிஞ்சது, போயிருச்சு. ஓகே. 1.618 வைக்கிறீங்களா? ட்ரையல் பண்ணி வைங்க. போயிட்டான். வேலை முடிஞ்சுதா? ஒரு ட்ரேட் முடிஞ்சுதா? உள்ள ஒரு என்ட்ரி. ஆமா, இப்போ உங்களுக்கு மறுபடியும் ஏபிசி ஷிஃப்ட் ஆகுமா? எஸ். இது ஏவா மாறிடுமா? சி வந்து ஏவா மாறுமா? எஸ். அது அப்படியே திருப்பி போடுங்க. 1.11ல திருப்பி இருந்துச்சுன்னா நம்ம வேற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஆமா, மறுபடியும் பைக்கு மறுபடியும் பார்க்கலாம். எது பேஸ் உடையாத வரைக்கும். இல்ல, இப்போ 1.11க்கு போகலாம், கன்ஃபியூஸ் ஆயிரும். நமக்கு வந்து இத முதல்ல இருக்கிற ஏபிசியே போயிடணும். இப்போ மறுபடியும் ப்ரைஸ் என்னாச்சு? ஒரு சி கிடைச்சிருச்சு. 38.2 கீழே வந்தான். பட் நம்ம என்ட்ரி போட போறது இல்லை. ஓகேங்களா? நம்ம போட போறது கீழே போயிட்டு அப்படி திருப்பிட்டு வரணும் வண்டியை. இங்க ஒரு லேயர் போட்டவங்க இங்க எங்கேயாவது புக் பண்ணிக்குவாங்க. அவன் மேலேயும் ஓடல. ஓகே, நம்ம என்ன பண்றோம்? அவன் 38.2 கீழே நல்லா ஓடணும். அதாவது ஓட்டி எல்லாம் போயிட்டு ஒட்டுட்டு வரட்டும். அவங்களாம் என்ட்ரி போட்டோம். ஓட்டத்துக்கு அப்புறம் 38.2ல ஒரு என்ட்ரி. புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு செகண்ட் வேவ் வரும்போது ஓட்டி போயிட்டு வந்தா தான் என்ட்ரி. இங்க ஓட்டில போடுறவங்க என்னன்னா மார்க்கெட் நேரா போய் அப்படி உடைச்சிருவான். அதை அவாய்ட் பண்றதுக்காக. ஸோ இங்கே என்ட்ரி போடுறீங்க. 38.2ல தொட்டோன்னே என்ட்ரியை போடுறீங்க. ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் 1.27 வரைக்கும் போயிட்டான்ல. மேலே போகல. இது வரைக்கும் வச்சேன் ப்ரோ, போகல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. 1.27 டச் பண்ணிட்டானா உங்க பிரேக் ஈவன் தான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடும். ஏன்னா சி கன்ஃபார்ம் ஆயிரும். அவன் மேலே போகணும்லாம் அவசியம் இல்லை. 0.27 டச் பண்ணாவே வேலை முடிஞ்சுது. அவன் சி வந்து கன்ஃபார்ம். இப்ப பேஸ் எங்க இருக்குது? இதுதான் பேஸ். இதை உடச்சிட்டான்ல, சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப ஏபிசியில இது ஷிஃப்ட் ஆகும். இந்த இடத்துல பாருங்க, ரிவர்சல் யாரோ கேட்டீங்கல்ல, அவங்களுக்காக இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது பேஸாகவும் இது ஏவாக மாறும், இது பியா மாறும், இது சியா அப்படி வரும். ஓகே, இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட். நம்ம இங்க இருந்து ஒரு என்ட்ரி ஷூட் பண்றோம். ப்ரைஸ் கீழே வரைக்கும் போனா எஸ் 38.2ல என்ட்ரி தான். இந்த என்ட்ரி நல்ல என்ட்ரி தான். ஓச்சி, இது ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் நம்ம போய் இங்கே வைக்க போறது இல்லை, இங்கே தான் வைக்க போறோம். புரியுது இல்ல? இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க வச்சோம் தெரியுதுல? கொண்டு போய் பேஸ்ல வைக்கல, இங்க வைக்கல. நம்ம போட்ட என்ட்ரிக்கு இங்க 38.2 ரிட்டர்ன்ல வரும்போது இதுதான் ஸ்டாப் லாஸ். இது அடிச்சோடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்ல சம்பவம் ஏதோ நடக்குது, அதாவது மாத்தி நடக்க போகுதுங்கிறது புரிஞ்சிருச்சு நமக்கு. ஓகேங்களா? ஸோ பேஸ் உடைச்சோடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் என்னது, மார்க்கெட் வந்து கீழே போறாங்க. நடுவில் நீங்க கீழே விழுற இந்த ட்ரேட் உங்களால பிடிக்க முடியாது. நம்ம செட்டப்ல என்னன்னா, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் அடிச்சிடும். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அடிச்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரேடை நீங்க ரைட் பண்ணுங்கிற, அதாவது வந்து இதையே நீங்க மாத்தி போடலாம். ஏபிசின்னு மாத்தி போடுறவங்க போட்டு ட்ரேட் எடுக்கலாம். மேல இருந்து கீழே விழுந்திருக்கான் பாத்தீங்களா? ஏ குவாலிஃபை ஆச்சா, பி ஆச்சா, இப்படி ரன் பண்ணிருக்கலாம். ரன் பண்ணாதவங்களுக்கு என்னன்னா, இல்ல ப்ரோ நான் எனக்கு பி உடைச்சாதான் நான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறவங்க அவங்க வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி ரிவர்சல் ட்ரேடு, இதுதான் ப்ராப்பர் ட்ரேடு. பி உடைச்சாதானே ரிவர்சல். பி உடைஞ்சிருச்சு. பி புரியுது இல்ல? கேட்சப் பண்றீங்கல்ல? கன்ஃபியூஸா இருக்கா? நீ சொல்லும் போது நல்லா புரியுது ப்ரோ. 10 மணி ஆயிடுச்சு, எல்லாம் தூக்கி இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு ஏ தெரியுதா பி தெரியுதான்னு கேட்டா ஏபிசினா அப்புறமே கடுப்பா தான் இருக்கும்.
மௌலி ப்ரோ ஓகேங்க ப்ரோ. இது பாருங்க மேல போனானா மறுபடியும் 38.2ல என்ட்ரியா வேலை முடிஞ்சுதா? ஆனா வரல. கீழே வந்து 27 வரல. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் தான். இப்படி ஒரு என்ட்ரி போடுவீங்க. இது ஒரு ஸ்டாப் லாஸ். ப்ரைஸ் ரன் ஆயிருக்குது. கீழே 1.27 டார்கெட் வச்சிருப்போம். அதே 1:3 வருது. பட் ஓகே, இங்க போட்டிருந்தீங்கன்னா ப்ரைஸ் ரிட்டர்ன் போய் உங்க பிரேக் இவங்களை தூப்பான். ஸோ வெரி ரேர் கேஸ் ப்ரோ. இப்போ பார்த்த வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 5-6 ட்ரேட் பார்த்தோம், ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்னு நினைக்கிறேன். ஆமா, அவ்வளோதான் விஷயம். இதை வந்து நாளையில இருந்து எல்லாருமே சார்ட் போடுங்க. இதை முடிச்சுட்டு வாங்கினா அடுத்தது நான் வந்து இதுலயே டைம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இந்த ஏபிசிக்குன்னு ஒரு டைம் வச்சு கால்குலேட் பண்ண முடியும். அது வர நாட்களில் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னும் 2-3 பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ட்ரேடிங்க்கு எப்படி அப்ரோச்சா பண்ண முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் நான். ஓகேவா? ரமேஷ் ப்ரோ புரியுதா? புரிஞ்சிச்சு, ஆனா புரியல அவருக்கு. ஓகே ப்ரோ. ஓகே, எல்லாரும் சார்ட் போடுங்க. யார் ஆகாஷ் புதுசா வந்திருக்கிறாரு. நானும் போடுறேன். எனக்கு புதுசா தான் வந்திருக்கேன். என்னால எனக்கு என்ன தோணுதோ அதை போடுறேன் ப்ரோ. தப்பு இருந்தா சொல்லுங்க. நீங்க தான் கலக்குவீங்களே, உங்களுக்கு தான் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களே. எவ்வளவு நேரம் பேசுறது நம்ம சுப்பிரமணியம் ப்ரோவா? அது ஆல்ரெடி சர்டிபிகேட் வந்திருக்குது. பயங்கரமான ட்ரேடருங்க. யார் என்னையா சொல்றீங்க? உங்களுக்கு அழகேஷ் ப்ரோ ஆல்ரெடி சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு. அவர் நல்லா பண்ணுவாருங்க அப்படின்ட்டு. நானும் நிறைய சார்ட் பார்த்திருக்கேன் உங்களுக்கு. ஜோன் மார்க் பண்ணி கலக்குவீங்க. ஜெய் போலாம் ப்ரோ. ஆமா, அதை பத்தி சொல்லியிருக்காரு அழகேஷ். நானும் யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கேன். அதான் பாக்கல, நான் இதுக்கு வரல. இல்ல ஜிமீட் வராம யாரோ கேக்குறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மௌலி ப்ரோ சொல்லுங்க. தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை. ஏன் லேட்டா வரீங்க 10 மணிக்கு? சண்டேவா? சண்டேனா 2 ப்ரோ. 2 பொறுப்பு. அப்படியா? சண்டேனா சண்டேவா? சண்டையா? அப்படியும் வச்சுக்கலாம்.